தொடர் வண்டியில் என்னை தொடர்ந்த வெண்ணிலவு. அத்தியாயம் 26. கணவனின் ஆழ்ந்த முத்தத்தில் சில நிமிடங்கள் மேமறந்து போனாள் பூமிகா. பிரபஞ்சனுக்கு தன் காதலை அவளுக்கு எப்படி புரிய வைப்பது என்று விளங்காமல் இருந்தது. அவளாக வந்து முத்தமிடவும் அந்த சந்தர்ப்பத்தை அவன் பயன்படுத்தி கொண்டான். எப்படியாவது தன்னை அவளுக்கு புரிய வைத்து விட வேண்டும் என்ற எண்ணத்தில் அவள் இதழ்களை விடாமல் துவம்சம் செய்து கொண்டிருந்தான். இனி விட்டால் அவள் கிடைக்க மாட்டாளோ என்ற அச்சத்தில் தன் உயிரை அவள் இதழின் வழியே அவளில் செலுத்தி கொண்டிருந்தான். மூச்சு கூட விட அவகாசம் அளிக்காமல் அவளை தின்று கொண்டிருந்தான். அவளுக்கும் அது சுகமாக இருந்தாலும் காலில் இருந்து இருந்த அலைச்சலாலும் இப்போது மூச்சு விடவும் கஷ்டமாக இருந்தாலும் மாத கர்ப்பிணியான அவள் மயங்கி அவள் மேலேயே சாய்ந்தாள். அவள் கால்கள் தோய்ந்து போவதை உணர்ந்தவன் அவளை அப்படியே தன் மடி மேல் அமர வைத்தான். தன்னை மறந்து அவளுக்கு மூச்சு விடவும் அவகாசம் தராமல் நீண்ட நேரம் முத்தமிட்டதால் மயங்கி இருக்கிறாள் என்று தன் செயலை எண்ணி தலையில் அடித்து கொண்டான். பூமி என்று எழுப்பினான். அவள் எழவில்லை என்றதும் அருகில் இருந்த மேஜையில் இருந்து தண்ணீர் போட்டிலை எடுத்து அவள் மேல் லேசாக தெளித்து அவளுக்கு புகட்டினான். மெல்ல கண் திறந்தாள். அவன் மடியில் படுத்திருப்பதை உணர்ந்தாள். அவன் முகம் அவளின் முகத்தை நோக்கி குனிந்திருந்தது. அவளை கவலையோடு பார்த்து கொண்டிருந்தான். பூமி, இப்போ உனக்கு எப்படி இருக்கு? ஓகேவா? சாரிடா, ரியலி ஐ எம் வெரி சாரி. நீ கிட்ட வரவோ என்னை அறியாமல் அப்படி செய்து விட்டேன், சாரி என்றான் வருத்தமான குரலில். பூமிகா எதுவும் பேசாமல் அவனை அப்படியே விழி பிரித்து பார்த்திருந்தாள். வெளியிலிருந்து செண்பகம் குரல் கொடுத்தார். பூமி, நல்ல நேரம் முடியறதுக்குள்ள கிளம்பணும், சீக்கிரவா என்றார். அதில் ரஞ்சன் சுய உணர்வு பெற்று அவளை மெல்ல எழுப்பினான். அவள் அவனையே பார்த்தபடி எழுந்து நின்றாள். இப்போதாவது இங்கே இருப்பதாக சொல்வாளா என்று மனைவியை ஏக்கமாக பார்த்தான் ரஞ்சன். அவள் அவனிடம் தலையை மட்டும் அசைத்து போய் வருவதாக சொன்னாள். ஒரு பெருமூச்சுடன் அவனும் சரி என்பது போல தலையசைத்தான். பெண்கள் பிரசவத்திற்கு தாய் வீடு செல்வது இயல்பு என்று அவனுக்கும் தெரியும். ஆனால் ஏனோ அவளை அனுப்பவே மனமில்லை. இந்த பிரிவு நிரந்தர பிரிவாகி விடுமோ என்று மனது அடித்து கொண்டே இருந்தது. முதல் பிரசவம் மறு ஜென்மம் என்பார்களே, அதனால் அவளை தன் அருகில் வைத்து பார்த்து கொள்ள வேண்டும் என்று தோன்றியது. வெண்மதியுடனான முதல் காதல் தான் படு தோல்வியில் முடிந்தது. அவனுக்கு தெரியாமல் அவனுக்காக ஒரு பெண் உயிரை விட்டிருக்கிறாள். பூமிகாவிற்கு நல்லபடியாக பிரசவமாக வேண்டும். தாய் சேய் இருவரும் நலம் என்று செய்தி வரும் வரை அவனின் மன அழுத்தம் குறையாது. அதற்கு அவள் தன் வீட்டிலேயே இருந்தால் நன்றாக இருக்கும் என்று தோன்றியது. ஆனால் அவளுக்கு அது புரிவதாக இல்லை. ஒரு முறை கூட அவனை பிரிவதை பற்றி எந்த வருத்தமும் அவள் முகத்தில் இல்லை. சொல்லப்போனால் அங்கிருந்து கிளம்பவே அவள் ஆவலாக இருந்தாள். அவன் மனம் வெறுமையாகி முகம் தானாக மீண்டும் இறுகி போனது. பூமிகா வெளியே சென்று தன் தாய் தந்தையருடன் கிளம்பினாள். பிரபஞ்சனின் முகத்தை பார்த்தால் அவன் முகத்தில் எந்த உணர்ச்சியும் காட்டாமல் நின்றிருந்தான். வேதவள்ளியிடமும் பிரபஞ்சனிடமும் பொதுவாக சொல்லிக்கொண்டு தன் பெற்றோருடன் காரில் ஏறியபடி பிரபஞ்சனை பார்த்தாள். அவன் முகத்தில் உணர்ச்சி துடைத்து வைக்கப்பட்டிருந்தது. அவனை பார்த்தவாறே தன் தாய் வீட்டிற்கு கிளம்பினாள் பூமிகா. அவள் சென்றதும் மனமேனோ கனத்து போய் அலுவலகம் சென்றான் ரஞ்சன். அவனுக்கு டெல்லியில் அவசர கால பணி ஒதுக்கப்பட்டிருப்பதாக ஆணை வந்திருந்தது. உடனே வீட்டுக்கு கிளம்பி தன் தாயிடம் விஷயத்தை சொல்லி பூமிகா அவனை பற்றி கேட்டால் தெரிவிக்கும்படி கூறிவிட்டு டில்லிக்கு புறப்பட்டான். பூமிகா தன் தாய் வீட்டிற்கு வந்ததும் சந்தோஷமாக அவளே வந்தாள். மறுநாள் அவளை காண அவள் பள்ளி கல்லூரி தோழிகள் சிலர் வந்திருந்தனர். உற்சாகமாக அவர்களை வரவேற்று ஆரவாரத்துடன் பேசினாள். பூமியின் தோழிகள் அவள் கோவை வரப்போவதை கேள்விப்பட்டு அவளை காண அவள் வீட்டிற்கு வந்திருந்தனர். அவர்களின் எதிர்பாராத வரவு முத்துவேல் ராஜாவிற்கும் செண்பகத்திற்கும் கிளியை கொடுத்தது. ஒருவரை ஒருவர் கவலையுடன் பார்த்து கொண்டனர். ஒருவரை ஒருவர் நலம் விசாரித்து முடித்ததும், ஏன் பூமி எங்களை எல்லாம் அழைக்காமலே கல்யாணம் பண்ணிட்ட? சரி, கல்யாணத்துக்கு தான் கூப்பிடல, ஏன் இத்தனை நாள் எங்க யார்கிட்டையும் ஒரு முறை கூட பேசல என்றாள் ராகினி மனத்தாங்கலாக. பூமிகா புருவ முடிச்சுடன், என் திருமணத்திற்கு நீங்க யாரும் வரலையா, ஏன் என்றாள் ஆச்சரியமாக. எங்களை கூப்பிட்டாதானே வர முடியும்னு எல்லாம் கேட்க மாட்டோம். குறைந்தது திருமணம் நடக்க போகும் விஷயம் தெரிந்தால் தானே வருவதற்கு. நீதான் எங்களை மறந்துட்டியே என்றாள் காவியா குற்றம் சாட்டும் குரலில். இப்போது பூமிகா பெற்றோரை குழப்பத்துடன் பார்த்தாள். அப்பா, என் திருமணத்தை ஆடம்பரமாகத்தானே செய்திருப்பீங்க, ஏன் என் ஃப்ரெண்ட்ஸை கூப்பிடல? என் கல்யாணம் எங்க நடந்தது என்றாள். முத்துவேல் ராஜாவும் செண்பகமும் ஒருவரை ஒருவர் பார்த்து திருவென விழித்தனர். அதற்குள் அவளின் தோழிகள், என்ன பூமி சொல்ற? என்னவோ கல்யாணமானது உனக்கே தெரியாதது போல பேசுற,
என்றனர் குவாரஸாக. பூமிகாவின் ஜாதகப்படி திருமணம் உடனே நடக்கணும்னு சொன்னாங்க. மாப்பிள்ள சிபிஐயில் இருக்கிறதால திருமணத்தை ஆடம்பரமாக செய்ய வேண்டாம்னு சொல்லிட்டாரு. அதனால் திருமணம் பூனேவில் சிம்பிளாக நடந்தது என்றார் முத்துவேல் சமாளிப்பாக. நீ என்ன எதுவும் தெரியாத மாதிரி உன் அப்பாவை கேட்கிற என்றாள் ராகினி. அப்பாவின் பதிலில் சமாதானம் அடைந்தவள் இப்போது தோழியை பார்த்து, எனக்கு இடையில் உடல்நலம் சரியில்லாமல் போய் கொஞ்சம் நினைவுகள் தப்பி போய் இருக்காம், நடுவுல கொஞ்சம் பக்கத்தை காணோண்டி என்றாள் கவலையாக முகத்தை வைத்து கொண்டு. என்ன சொல்ற பூமி, உனக்கு ஆக்சிடென்ட் ஆச்சா? எப்போது? விஷயமே தெரியாதே என்று பதறினார்கள். பூமிகா மீண்டும் தன் பெற்றோரை பார்த்தாள். முத்துவேலுக்கு ஏன் தான் பூமியை இங்கே அழைத்து வந்தோமோ என்றாகிவிட்டது. இந்த பெண்கள் போல இன்னும் மற்றவர்களும் கேள்வி கேட்டு அவளை குழப்பிவிட்டால் என்ன செய்வது என்று கலங்கினார். அதை எல்லோரிடமும் சொல்ல எங்களுக்கு அவகாசம் இல்லை, அடியும் அவ்வளவாக படவில்லை என்று இருந்தோம். அதன் பிறகுதான் அவளுக்கு நினைவு தப்பி போனது தெரிந்தது. இதை பற்றியே பேசிக்கொண்டிருக்காமல் நல்ல விஷயங்களை பேசுங்கள் என்று வேண்டுமென்றே சிடுசிடுப்பாக சொல்லிவிட்டு அங்கிருந்து கிளம்பினார். செண்பகமும் அங்கிருந்து தப்பித்தால் போதும் என்று கணவரை பின்தொடர்ந்தார். அதை நன்றாக புரிந்து கொண்ட தோழிகள் வேறு பேச்சிற்கு தாவினர். ஏன் பூமி, போலீஸ் என்றாலே பயம்னு சொல்லுவ, இப்ப என்னடானா என்று அவள் வயிற்றை தடவி கலகலவென சிரித்தனர். பூங்குடி, இப்ப கூட பயமாதான் இருக்கு என்று சினிங்கினாள் பூமிகா. ஏன், உன்னை ரொம்ப மிரட்டாரா பூமி என்றாள் ராகினி வருத்தமான குரலில். ஆமா என்றாள் பாவமாக. எதுக்கு உன்னை மிரட்டினார் என்றாள் ராகினி பதட்டத்துடன். வந்து வந்து தினமும் அவர் கிளம்பும் போது முத்தம் கொடுக்கணுமாம், கட்டாயப்படுத்தி என்னை கொடுக்க வைக்கிறார், எப்போதும் சீண்டிக்கிட்டே இருக்காருடி என்று சினிங்கினாள். அடியே, உன் மேல இருக்கிற காதல தான் அவரோட ஸ்டைலில் சொல்லி இருக்கிறார். போலீஸ் வேலையே ரணகலமான வேலை, அந்த ரணகலத்திலும் உங்கூட குதூகலமாய் இருந்திருக்கார்னா மனுஷன் ரொம்ப ரொமான்டிக் போலையே என்றாள் காவியா. எங்க அவர் போட்டோவை காட்டு என்றார்கள் இருவரும். பூமிகா முன்தினம் நடந்த வளகாப்பு போட்டோக்களை தன் அலைபேசியில் இருந்து எடுத்து காட்டினாள். தோழிகள் இருவரும் வாயை பிளந்தனர். உன்னால செம்ம ஹாட்டா ஹேண்ட்ஸம்மா இருக்காருடி, உனக்கு வேணாம்னா சொல்லு, நாங்க எடுத்துக்கிறோம் அவரை என்றாள் ராகினி. இப்போது கோபமாக அவர்களை பார்த்து முறைத்து, என் புருஷன் என்ன கோவில் பிரசாதமா எல்லாருக்கும் பங்கிட்டு கொடுக்க, போங்கடி அங்கிட்டு என்றாள் உதட்டை சுழித்து. பாரு, உன்னிடம் முத்தம் வாங்கவே அந்த மனுஷன் படாத பாடுபட்டிருக்கார், எப்படியெல்லாம் போராடினாரோ இந்த பிள்ளைக்கு என்று மேலும் அவளை கலாய்த்து சிரித்து கொண்டே இருந்தனர். இத்தனை நாள் கணவனின் செய்கைகளை மிரட்டலாக நினைத்தவளுக்கு இப்போதுதான் அவை அனைத்தும் காதல் சீண்டல்களாக தோன்றியது. அவளிடம் வேண்டுமென்றே முத்தம் கேட்டிருக்கிறான். அவள் தான் அதை புரிந்து கொள்ளாமல் ஒரு இயந்திரம் போல அவனுக்கு முத்தமிட்டிருக்கிறாள். கிளம்பும் போது அவன் கொடுத்த முத்தத்தை நினைத்தாள். இப்போதும் அவள் உடல் சிலிர்த்தது. அதன் பின் ஒவ்வொரு முறையும் ரஞ்சன் அவளிடம் சீண்டி விளையாடியது எல்லாம் ஒவ்வொன்றாக நினைவு வந்தது. அவள் வருந்துவது போல அவன் ஒரு முறை கூட மிரட்டி இருக்கவில்லை. அவன் நோக்கம் அவளை தன் பக்கம் இழுப்பதே என்பது இப்போதே அவளுக்கு புரிந்தது. திடீரென்று திருமணமாகி கர்ப்பமாக இருப்பதை ஜீரணிக்க முடியாமல் இருந்தவளுக்கு அவன் காதல் சீண்டல்கள் எல்லாம் புரியவில்லை. அவன் மனம் இப்போதே புரிந்தது. அவனிடம் பேச வேண்டும் போலிருந்தது. சிறிது நேரம் தோழிகளிடம் பேசிவிட்டு அவன் என்னிற்கு அழைத்தாள். அது அணைக்க வைக்கப்பட்டிருந்தது. மீண்டும் வேதப்பள்ளிக்கு அழைத்தாள். அத்தை, அவர் எங்கே இருக்காரு? ஃபோன் பண்ணினாள், ரீச் ஆகல என்றாள் பூமிகா. அவன் டில்லிக்கு அவசர வேலையா போயிருக்காமா, நீ கேட்டால் சொல்ல சொன்னா. நீ எப்படி இருக்க, உடம்பு பரவாயில்லையா என்று நலம் விசாரித்தார் வேதவள்ளி. அவரிடம் பேசிவிட்டு போனை வைத்தாள் பூமிகா. இரவில் தன் தாயுடன் உறங்கி கொண்டிருந்தவளுக்கு பிரபஞ்சன் அவள் வயிற்றை வருடுவது போல பிரம்மை தோன்றியது. கிட்டத்தட்ட 3 மாதங்களாக தினமும் காலையில் அவனுக்கு முத்தமிட்டதும் நினைவில் வந்து இப்போது அவன் எங்கு எப்படி இருக்கிறானோ என்று அவளுக்கு எப்போதும் அவன் நினைவாகவே இருந்தது. அவன் இல்லாத தனிமை அவளை வாட்ட தொடங்கியது. மனம் கணவனின் அருகாமையை நாடியது. கிளம்பும் போது அவன் கொடுத்த முத்தம் இப்போது வரை தித்தித்தது. அவன் அருகில் இருந்தபோது தோன்றாத காதல் இப்போது வந்திருந்தது. தினமும் அவன் என்னிற்கு அழைத்து பார்த்தாள். அது தொடர்பு எல்லைக்கு வெளியே என்றது. தாய் வீட்டிற்கு வர வேண்டும் என்ற ஆசையோடு வந்தவளுக்கு இப்போது ஏன் இங்கே வந்தோம் என்று தோன்றியது. பெற்றோரிடமும் பேச முடியாமல் தனிமையில் அவன் நினைவுகளுடன் அவள். யாருமில்லா தனியரங்கில் ஒரு குரல் போலே நீ எனக்குள்ளே எங்கோ இருந்து நீ என்னை இசைக்கிறாய். இப்படிக்கு உன் இதயம் என்ன சொல்வேன் இதயத்திடம், உன்னை தினமும் தேடும். என் பேச்சு கேட்காமல் உன்னை தேடும். ஆம், பூமிகாவின் பேச்சு கேட்காமல் அவள் இதயம் பிரபஞ்சனின் அருகாமையை தேடத் தொடங்கிவிட்டது. அத்தியாயம் 27.
பிரபஞ்சன் டில்லியஸ்ல முக்கிய இடங்களை கண்காணித்து போதை மருந்து கடத்துபவர்களை பிடித்து கைது செய்து நீதிமன்றத்தில் ஒப்படைத்தான். தன் வேலைகளை முடித்து கொண்டு ஆசுவாசமான பின்னரே தன் அலைபேசியை எடுத்து பார்த்தான். என்ன ஒரு ஆச்சரியம்! பூமிகா அவனை பல முறை அழைத்திருந்தாள். உடனே அவளுக்கு திரும்பவும் அழைத்தான். கணவனிடமிருந்து போன் வரவும் பூமிகாவின் முகம் தானாக புன்னகையை பூசிக்கொண்டது. போனை எடுத்தவள் ஹலோ என்றாள் மென்மையாக. சொல்லு பூமி, நிறைய முறை ஃபோன் செய்திருக்க, என்ன விஷயம்? உன் ஹெல்த் இப்போ பரவாயில்ல தானே என்றான் அவசரமாக. நான் நல்லா தான் இருக்கேன், உங்ககிட்ட பேசணும் போல இருந்தது, அதுதான் ஃபோன் செய்தேன். எப்போ வருவீங்க என்றாள் மென்குரலில். என்ன பேசணும் போல இருந்ததா? நான் எங்க வரணும் என்று கேட்டான் குழப்பமாக. கடந்த சில மாதங்களாக அவன் தானே அவளை இழுத்து வைத்து பேசிக்கொண்டிருந்தான். திடீரென்று பேசணும் போல இருந்தது. எப்படி வருவீங்கன்னு மனைவியாக விசாரிக்கிறாளே. ஆமா, நான் அம்மா வீட்டுக்கு போய்விட்டாள், என்னை வந்து பார்க்க மாட்டீங்களா என்றால் உரிமையாக. மனைவி என்ற கட்டத்திலிருந்து யோசிக்க ஆரம்பித்து விட்டாள் என்பதை புரிந்து கொண்ட ரஞ்சன், இப்போதுதான் என் வேலை முடிந்தது, நான் நேராக கோயம்புத்தூர் வந்து உன்னை பார்க்கிறேன் என்றான் கனிவான குரலில். அடுத்த நாள் காலையில் பிரபஞ்சன் தன் மாமனார் வீட்டை அடைந்திருந்தான். பூமிகாவின் பெற்றோருக்கு ஆனந்த அதிர்ச்சியாக இருந்தது. அவனை வரவேற்று அமர செய்து பூமிகாவை அழைத்தனர். அவளோ கணவனை கண்டதும் அஞ்சலர்ந்த தாமரை போல மலர்ந்து சிரித்தபடி அவன் அருகே வந்து அமர்ந்தாள். அவளை பார்த்ததுமே ரஞ்சனுக்கு அவளிடம் ஏதோ மாற்றம் தோன்றியிருக்கிறது என்று புரிந்தது. அவளை அழுத்தமாக பார்த்து என்ன என்பது போல புருவம் உயர்த்தினான். அவள் ஒன்றுமில்லை என்று தலையை ஆட்டினாலும் கன்னங்கள் சிவந்து விட்டது. இருவரின் பார்வை பரிமாற்றத்தை உணர்ந்து கொண்ட செண்பகம் பூமிகாவிடம், மாப்பிளைய உன் அறைக்கு அழைச்சிட்டு போ என்றார். அவளும் கணவனை தன் அறைக்கு அழைத்து சென்று அவன் குளிப்பதற்கு எடுத்து வைத்தாள். என்ன பூமி, என்னிடம் ஏதோ பேசணும்னு ஃபோன் பண்ணியிருக்க, என்ன விஷயம் என்றான் அவளை பார்த்து. வந்து என்னமோ இங்கே வந்த பின்னாடி உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறது போல தோணுச்சு, அதான் உங்களோட பேசணும்னு முயற்சி பண்ண என்றாள் மனதை ஒழிக்காமல். அப்படியா, நீயா என்ன மிஸ் பண்ணியா? நான் கிளம்பும் போது உன்னை தடுக்க வழி தெரியாமல் டீப்பா கிஸ் பண்ண பின்னாடியோ மர மாதிரி நின்னவதானே நீனு என்றான் கோபமாக. எனக்கு அப்போ புரியலை. என் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசினதுக்கு அப்புறம் தான் நீங்கள் என்னை மிரட்டலை, செல்லம்மா சீண்டிருக்கீங்கன்னு தோணுச்சு. நான் அந்த கோணத்தில் அப்போ யோசிக்கலை என்றாள் குற்ற உணர்வில். அதானே பார்த்தேன், உனக்கு தானா பல்பெரிய வாய்ப்பே இல்லையே, உன் ஃப்ரெண்ட்ஸு தான் தட்டி எரிய வச்சிருக்காங்களா என்றான் கிண்டலாக சிரித்து. அவன் நெஞ்சில் தன் கைகளால் குத்தி போங்க என்றாள். நீ தானடி ஃபோன் செய்து வர சொன்ன, இப்போ போங்கன்னு சொல்ற என்றான் சிரித்து கொண்டே. அவனது சட்டையை பிடித்து இழுத்து தன் உயரத்திற்கு குனிய சொல்லி செய்கை செய்தாள். அவன் குனிந்ததும் அவன் கண்களை நேராக பார்த்து, உங்களோட இருக்கும்போதே எனக்கும் உங்களை பிடிச்சிருந்தது, அது எனக்கு தான் புரியலை. நான் இங்கே வந்ததும் உங்களை பிரிந்த துயரம் மனசை என்னவோ சேரது போல இருந்தது. தினமும் என் வயிற்றை வருடி கொண்டே நீங்கள் தூங்குவதையும் நான் உங்களுக்கு முத்தமிட்டு வழி அனுப்புவதையும் எவ்வளவு மிஸ் பண்ணேன் தெரியுமா என்றால் செல்லமாக சினுங்கிக் கொண்டே. அவள் கண்ணங்களை தன் இரு கைகளிலும் ஆசையாக ஏந்தி கொண்டவன், நிஜமாவா பூமி என்றான் கண்களில் காதலுடன். ஆமாம் என்பது போல தலையை ஆட்டி அவன் கன்னத்தில் தன் இதழ்களை பதித்தாள். அதன் பின் அந்த முத்த பணியை தன்னுடையதாக்கி கொண்டான் ரஞ்சன். அவள் நெற்றியில் தொடங்கி அவள் முகம் எங்கும் முத்தத்தால் அர்ச்சனை செய்தான். இறுதியில் வந்து அவள் இதழ்களில் தஞ்சம் புகுந்தான். இந்த முறை அவளும் முத்த சண்டைக்கு தயாராக இருக்கவும் அவர்களின் யுத்தம் முடிவரா யுத்தமாக தொடர்ந்து கொண்டே இருந்தது. புரிதலோடு மனைவியுடன் இனிமையானதொரு இரவை கழிக்க நினைத்தாலும் அவளின் உடல்நிலையை கருத்தில் கொண்டு அவளை கட்டி அணைத்தபடி நிம்மதியாக உறங்கினான். பூமிகாவும் கணவனின் மார்பில் முகத்தை புதைத்து கொண்டு அவனுக்குள் ஒட்டி கொண்டு உறங்கினாள். நிம்மதியாக உறங்கிக் கொண்டிருந்த அவளின் அடிவயிற்றில் சுளிரென்ற வலி தோன்றி மறைந்தது. பிறகு மீண்டும் மீண்டும் வலி விட்டு விட்டு தொடர ஒரு கட்டத்தில் வலியை தாங்க முடியாமல் உறங்கிக் கொண்டிருந்த கணவனை எழுப்பினாள். அவனும் அவசரமாக பூமிகாவின் பெற்றோரை அழைத்து அது பிரசவ வழி என்று ஊர்ஜிதம் செய்து கொண்டு மூவரையும் காரில் அழைத்து கொண்டு மருத்துவமனைக்கு சென்றான். மனைவி வழியில் வேதனைப்படுவதை பார்த்து அவளுக்கு தைரியம் சொன்னதோடு பிரசவ அறைக்குள் அவளுக்கு துணையாக அவனே இருந்தான். அவன் முகத்தில் இருந்த வேதனையையும் தவிப்பையும் பார்த்து அந்த வழியிலும் பூமிகாவின் மனம் நெகிழ்ந்தது. சில மணி நேர போராட்டத்திற்கு பின் ஆண் குழந்தையை பெற்றெடுத்தாள் பூமிகா.
ரஞ்சன் விஷயத்தை தன் தாய் வேதவழியிடம் கூறினாள். அவரும் உடனே அங்கே புறப்பட்டு வருவதாக கூறினார். அடுத்த 3 நாட்களும் ரஞ்சன் அவளை விட்டு அகலாமல் மருத்துவமனையிலேயே இருந்து பார்த்து கொண்டான். தாயும் சேயும் நலம் என்று உறுதியானதும் மருத்துவர் அவர்களை மருத்துவமனையிலிருந்து டிஸ்சார்ஜாக சொன்னார். அதன் பிறகு வேதவள்ளியும் கோவையிலேயே தன் மருமகளுடன் இருக்க தொடங்கினார். பிரபஞ்சனும் அங்கேயே சுற்றி கொண்டிருந்ததால் ஒரு நாள் அமர் சிங்கை பார்க்க நேர்ந்தது. அமர், எனக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கு, நாளை பேர் சூட்டும் விழா, நீ கட்டாயம் வர வேண்டும் என்று அழைத்தான் ரஞ்சன். அவனும் கட்டாயம் வருவதாக சொல்லி சென்றான். திருமணம் பற்றி யாருக்கும் தெரிவிக்காததால் முத்துவேல் ராஜா பெயர் சூட்டு விழாவை ஆடம்பரமாக ஏற்பாடு செய்திருந்தார். ரஞ்சனும் தன் பள்ளி கல்லூரி கால நண்பர்கள், உடன் பணிபுரிபவர்கள் என அனைவரையும் அழைத்திருந்தான். விழா நாளன்று பூமிகா பட்டு சேலை உடுத்தி தாய்மையின் பூரிப்போடு கணவனின் செல்ல சீண்டல்களோடும் சந்தோஷமாயிருந்தாள். ஒவ்வொருவராக குழந்தையை வாழ்த்தி புகைப்படம் எடுத்துக்கொண்டனர். புனே அலுவலகத்தில் பிரபஞ்சனுடன் பணிபுரிந்த வடக்கத்திய நண்பர்கள் கூட்டம் ஒன்றாக வந்து வாழ்த்தினர். அவர்கள் ஒருவன், என்ன வெண்மதி மேடம், இப்போவாவது நாங்க எங்களோட மொபைலில் புகைப்படம் எடுத்து வலைத்தளங்களில் பகிரலாம் தானே? இப்போதுதான் உங்க அப்பா உங்கள் காதலை ஏத்துக்கிட்டாரே என்று கேட்டான். பிரபஞ்சன் இந்த மாதிரி கேள்வியை அந்த நேரத்தில் சற்றும் எதிர்பார்க்காததால் அதிர்ந்து போனான். பூமிகாவின் பெற்றோரும் வேதவள்ளியும் கூட எப்படி எதிர்வினை புரிவது என்று புரியாமல் ஸ்தம்பித்து போகினர். பூமிகாவிற்கு ஒன்றும் புரியாமல் மலங்க விழித்தாள். அவர்கள் ஏன் அவளை வெண்மதி என்று அழைத்தார்கள்? எங்களோட திருமணம் என் அப்பாவிற்கு தெரியாமல் நடந்ததா? காதல் திருமணமா? நான் எப்போது பிரபஞ்சனை காதலித்தேன்? தலை வலித்தது. புரியாமல் கணவனை பார்த்தாள். அவன் அவள் காதலியை குனிந்து, அவர்கள் யாரையோ நினைத்து கொண்டு உன்னிடம் பேசுகிறார்கள். உன்னோட பேர் எப்படி அவர்களுக்கு நினைவில் இருக்கும்? எதையும் யோசிக்காமல் வந்தவர்களை கவனி என்று சொல்லிக்கொண்டே தன் அருகே மனைவியை இழுத்து அணைத்து கொண்டு மற்றொரு கையால் குழந்தையை ஏந்தி நின்றான். குழந்தைக்கு குரலமுதன் என்று பெயரை சுட்டி விழாவை சிறப்பாக கொண்டாடி முடித்தனர். பிரபஞ்சன் தான் சொன்னதிலேயே மனைவி சமாதானமாகிவிட்டாள் என்று நினைத்து கொண்டு தன் வேலையை பார்க்க தொடங்கிவிட்டான். பூமி, எனக்கு 2 நாட்களுக்கு முக்கிய வேலை இருக்கு, முடிந்ததும் நாம் நம் வீட்டுக்கு கிளம்பலாம். நான் வரும்போது நீ கிளம்பி தயாராயிருக்கணும், புரியுதா என்று அவள் நெற்றியில் முத்தம் பதித்தான். அவள் குழப்பமாகவே தலையை ஆட்டினாள். அவசரத்தில் அவளின் முகபாவனையை கவனிக்காமல் கிளம்பினான் ரஞ்சன். வேதவள்ளியும் சென்னைக்கு போக வேண்டும் என்று அவனுடனே கிளம்பினார். அவன் போன பின்பும் பூமிகா யோசனையுடன் அமர்ந்திருந்தாள். பிரபஞ்சனின் நண்பன் வேற ஏதாவது பேரை சொல்லியிருந்தாள். மறதியில் அவர்களை அப்படி விழித்ததாக எண்ணிக்கொள்வாள். ஆனால் வெண்மதி என்றானே, இந்த பேர் அவளுக்கு நன்கு பரிச்சயமான பேர் அல்லவா? கூடவே பிரபஞ்சனின் பேரும் அவன் முகமும் ஏற்கனவே பரிச்சயமானது போலவே இப்போது தோன்றியது. ஆனால் அவர்கள் அவளை ஏன் வெண்மதி என்று அழைத்தார்கள் என்றுதான் அவளுக்கு புரியவில்லை. காதல் திருமணமா? அதுவும் அப்பாவிற்கு தெரியாமலா? ஆனால் அப்பா தானே திருமணம் செய்து வைத்ததாக கூறினார். அவருக்கு தெரியாமல் திருமணம் செய்திருந்தாள். நியாயமாக கோபப்பட வேண்டியவர் எதற்காக அவரை திருமணம் செய்து வைத்ததாக கூற வேண்டும்? வெண்மதி என்ற பெயர் மிகவும் பரிச்சயமானதாக தெரிகிறது என்று கண்மூடி பலமாக யோசித்தாள். வெண்மதியை அவளும் தானே தேடி எங்கோ பயணம் செய்தாள். எதற்காக அவளை தேடி போனாள்? யார் அந்த வெண்மதி என்று பலமாக யோசித்ததில் வெண்மதி என்ற பெண் முதலாக சென்னையில் ஒரு பேருந்தில் சந்தித்து பேசியது நினைவில் வந்தது. என்னை ஏன் அவள் பெயரிட்டு அழைக்கிறார்கள்? நான் அவள் போல மாறிவிட்டேனா என்ன என்று அந்த அறையிலிருந்து ஆளுயர கண்ணாடியை பார்த்தாள். பூமிகாவின் உருவமே அங்கே பிரதிபலித்தது. ஆனால் அவளை பலமுறை தன்னை வெண்மதி என்று சொல்லியது போலவும் பிரபஞ்சன் அவளை மதி என்று அழைத்தது போலவும் நினைவுகள் புகை மூட்டமாக தோன்றியது. நினைவிற்கும் நிஜத்திற்கும் இடையேயான போராட்டத்தில் மயங்கி சரிந்தாள் பூமிகா. செண்பகம் பதறிப்போய் அவளை எழுப்பி தண்ணீர் பருக செய்தார். மெல்ல கண் திறந்தவள், அம்மா, வெண்மதி என்ற பெயரை கேள்விப்பட்டிருக்கீங்களா என்றாள் மெல்லிய குரலில். என்ன, வெண்மதியா என்றாள் செண்பகம் பதறிப்போய். உங்களுக்கு அந்த பேரில் யாரையாவது தெரியுமா என்று கேட்டாள். இல்லையே, எனக்கு அந்த பேரில் யாரையுமே தெரியாது என்றார் செண்பகம் திணறிக்கொண்டே. அவர் கண்கள் பயத்தில் அங்கும் இங்கும் கணவரை தேடி அலைப்பாய்ந்தது. பூமிகா யோசனையுடன் தாயை பார்த்தாள். செண்பகம் ஏதோ வேலை இருப்பதாக சொல்லி அவசரமாக சமையலறைக்குள் சென்றார். அவர் பதட்டமாக செல்வதை பார்த்தாள். அவருக்கு ஏதோ தெரிந்திருக்கும் என்று தோன்றியதால் மெல்ல தாயை பின்தொடர்ந்தாள் பூமிகா. செண்பகம் சமையலறைக்குள் நுழைந்ததுமே அவசரமாக தன் போனை எடுத்து முத்துவேல் ராஜாவிற்கு அழைத்தார்.
சமையலறை வாயிலில் நின்றபடி பூமிகா தன் அன்னை போன் பேசி முடிக்கும் வரை காத்திருக்கலாம் என்று எண்ணி அப்படியே நின்றிருந்தாள். மறுமுனையில் அழைப்பு ஏற்கப்பட்டதும், என்னங்க, நம்ம பூமிகா மறுபடியும் அந்த பொண்ணு வெண்மதியை பத்தி விசாரிக்கிறாங்க. எனக்கு என்னமோ பயமா இருக்கு. அவளுக்கு விஷயம் எல்லாம் தெரிஞ்சா என்ன செய்வாளோ தெரியல. நீங்க உடனே நம்ம வீட்டுக்கு வாங்க என்றார் பதட்டமாக. மறுமுனையில் அவர் என்ன சொன்னாரோ தெரியவில்லை. நான் அப்பவே அந்த டைரியை தேடி பார்த்துட்டேன். அது எங்க தேடியும் கிடைக்கலங்க. அது கிடைச்சாதானே மறைச்சு வைக்கவோ அழிக்கவோ முடியும். நம்ம வீட்டில் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். அது அவளுக்கு கிடைக்க வாய்ப்பே இல்லை. என்றாலும் நீங்க உடனே வீட்டுக்கு வாங்க என்றார் கவலையான குரலில். எந்த டைரியை என்னிடமிருந்து மறைக்க நினைக்கிறாங்க என்று பலமாக யோசித்தபடி தன் அறைக்குள் நுழைந்தாள். வெண்மதி, டைரி, பிரபஞ்சன் இவை மூன்றையும் தனித்தனியாக யோசிக்காமல் ஒரே நேர்கோட்டில் நிறுத்தி யோசிக்க தொடங்கினாள் பூமிகா. அத்தியாயம் 28. பலமாக யோசித்துக் கொண்டிருந்த பூமிகாவின் போன் அலறியது. சென்னையில் இருக்கும் அவளின் தோழி மோனிகா அழைத்திருந்தாள். என்ன பூமி, உனக்கு திருமணமாகி குழந்தை பிறந்துட்டதாக சொல்றாங்க. எனக்கு சொல்லணும்னு உனக்கு தோன்றவே இல்லையா? உன் நம்பரை இன்றுதான் காவ்யாவிடமிருந்து வாங்கினேன். பழைய நம்பருக்கு என்னாச்சு என்று புரிந்தாள் மோனிகா. இல்ல மோனி, அது என்று இழுத்தவளை பேசவிடாமல், கடைசியாக நாம் எல்லாம் ஒன்னா பஸ்ஸில் சென்னையை எப்படியெல்லாம் சுத்தி தெரிஞ்சோம். அதுக்கு பிறகு உன்னிடம் ஒரு போன் கூட இல்ல. நான் போன் செஞ்சாலும் எடுப்பதே இல்லை. என்ன தாண்டி ஆச்சு என்றாள் மோனிகா. இருட்டில் துளாவி கொண்டிருந்த பூமிகாவிற்கு ஏதோ ஒரு வெளிச்சம் உண்டாவதை போல உணர்ந்தவள் மோனிகாவை பேசவிட்டாள். ஆமா பூமி, யாரோ ஒரு பெண்ணோட டைரிய அவகிட்ட கொடுக்கணும்னு புலம்பிட்டே இருந்தியே, அதை அவகிட்ட கொடுத்துட்டியா? சரி, அதை விடு. உன்னோட கணவரும் சென்னை தானே கேள்விப்பட்டேன். இத்தனை நாள் சென்னையில் இருந்தோ ஏன் என்ன பார்க்க வரல என்றால் கேள்வியாக. அது எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாம போயிடுச்சு மோனி. இன்னொரு முறை நான் உன்னை பார்க்குறேன். இப்போது குழந்தை அலறான். நான் அப்புறமா உன்கிட்ட பேசட்டுமா என்றாள் பூமிகா தன் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி கொண்டு. கண்டிப்பா மறுபடியும் பேச வேண்டும் என்று கட்டளையோடு மோனிகா போனை வைத்தாள். பூமிகா தளர்ந்து அமர்ந்தபடி கண்களை இருக்க மூடினாள். தோழியர்களுடன் சென்னைக்கு சென்ற நிகழ்ச்சியை தன் நினைவில் கொண்டு வந்தாள். அவர்களோடு பேசி சிரித்து ஒவ்வொரு இடமாக பஸ்ஸில் பயணம் செய்து அங்கே கிடைப்பதையெல்லாம் வாங்கி தின்று கொட்டம் அடித்தனர். கடைசியாக அவர்கள் ஏறிய பேருந்தில் ஒரு பெண் டைரியுடன் அமர்ந்திருந்தாளே. பட்டண பூமிகா தன் கண்களை திறந்தாள். அந்த பெண் தானே வெண்மதி. டைரியும் அவளுடையது தானே. அவளுடைய டைரியை நான் அவளிடம் திருப்பி கொடுக்கவில்லையா? ஏன் என்ற கேள்வியோடு தன் புத்தக அலமாரியில் தேடினாள். அந்த அலமாரியின் ஓரத்தில் பூட்டி வைக்கப்பட்ட ஒரு சிறு மரப்பெட்டி இருந்தது. அதை உடைக்க வேண்டும் என்று அவளின் மனம் அந்த நொடி அவளை உந்தியதால் சுத்தியலை தேடி அந்த பூட்டை உடைத்தாள். அதில் அந்த டைரி இருந்தது. அவசரமாக அதை எடுத்து வேகமாக பக்கங்களை புரட்டினாள். அதில் பிரபஞ்சனின் புகைப்படம் இருந்தது. வெண்மதியின் காதலன் எப்படி என் கணவனானான்? அவள் என்னவானாள்? என்னை ஏன் அவர்கள் வெண்மதின்னு சொன்னாங்க? அவளை விட்டு பிரபஞ்சன் ஏன் என்னை திருமணம் செய்தார்? பூமியை தட்டாமலையாக சுற்றுவது போல இருந்தது. மயங்கி சரிந்தாள். அதற்குள் முத்துவேல் ராஜா மனைவியை அழைத்து இருந்ததால் அவசரமாக வீட்டுக்கு வந்தார். ஷென்பா, பூமியை தனியாக யோசிக்கவே விடக்கூடாது. மாப்பிள்ளை அழைச்சிட்டு போற வரைக்கும் நம்ம காத்திருக்க வேண்டாம். இப்பவே பூமியை தயாராக சொல்லு. அவளோட புருஷன் வீட்டில் விட்டுட்டு வந்துடுவோம். அவர் கூட இருந்தால் எல்லாத்தையும் சமாளிச்சுக்குவாரு. நீ முதல்ல பூமியை தயாராக சொல்லு, நான் டிரைவரை வர சொல்றேன் என்றார் முத்துவேல். செண்பகத்திற்கும் அதுவே சரி என்று தோன்ற மகளை அழைப்பதற்காக அவளின் அறைக்கு சென்றார். மகள் விழுந்து கிடந்த கோலத்தை பார்த்து என்னங்க என்று சத்தமாக அலறினார். அவர் அலறலில் குழந்தையும் அலறவும் முத்துவேல் பதறி அடித்துக் கொண்டு ஓடினார். பூமிகா மயங்கி சரிந்ததில் தலையில் அடிபட்டு இரத்த வெள்ளத்தில் கிடந்தாள். அவள் கையில் அந்த டைரி. தலையில் கை வைத்து கொண்டு தொய்ந்து அமர்ந்தே விட்டார். மருத்துவர் அத்தனை சொல்லியும் அந்த டைரியை தேடி அழிக்காமல் விட்ட தன் முட்டாள்தனத்தை எண்ணி தலையில் அடித்து கொண்டு அழுதார். அவரும் செண்பகமும் தேடாத இடமில்லை. அது சரி, வைத்தவளுக்கு தானே அந்த இடம் தெரியும். அதனால் தான் சரியாக அதை எடுத்து படித்திருக்கிறாள். இனி அவளின் எதிர்வினை எப்படி இருக்குமோ என்று அவரின் உள்ளம் பதறியது. முதலில் அவளை மருத்துவமனையில் சேர்க்க வேண்டும் என்று தன்னை சுதாரித்து எழுந்தவர் உடனே டிரைவரை வரும்படி அழைத்தார். அவர்கள் இருவரும் பூமிகாவை தூக்கி கொண்டு காரில் படுக்க வைத்தனர். பின்னால் வந்த செண்பகமும் குழந்தையை தன் மடியில் படுக்க வைத்தபடி மகளின் தலையிலிருந்து இரத்தம் வழியாமல் அழுத்தி பிடித்து கொண்டார். கார் மின்னல் வேகத்தில் பறந்தது. மருத்துவமனையில் மகளை அவசர பிரிவில் சேர்த்தவர் அடுத்த நொடி பிரபஞ்சனை போனில் அழைத்தார். சொல்லுங்க மாமா, இப்போதான் டியூட்டி முடிச்சிட்டு வந்தேன். நாளைக்கு அம்மாவோட வந்துடுவேன். பூமி எப்படி இருக்கா என்றான் பிரபஞ்சன்.
மாப்பிள்ள என்று சொன்னவர் அதற்கு மேல் பேச முடியாமல் குலுங்கி குலுங்கி அழுதார். மாமா என்னாச்சு, ஏன் அழறீங்க? பதறினான் பிரபஞ்சன். பூமிக்கு அடிபட்டிருக்கு, மருத்துவமனையில் சேர்த்திருக்கோம் என்றார் அழுகையை கட்டுப்படுத்தி கொண்டே. ஒரு ஆண் இப்படி அழுகிறார் என்றால் விஷயம் விபரீதமாக இருக்குமோ என்று பிரபஞ்சனுக்கும் உள்ளம் பதறியது. என்னவாயிற்று என்று கேட்கும் நிலையில் அவனும் இல்லை, பதில் சொல்லும் நிலையில் அவரும் இல்லை என்பதால், நான் உடனே ஃப்ளைட்டில் வந்துடுவேன், நீங்க பதறாமல் அவளை பத்திரமா பார்த்துக்கோங்க என்றவன் போனை வைத்தான். அவன் பேசியதை வேதவள்ளியும் கேட்டிருந்ததால் கிளம்ப ஆயத்தமானார். பிரபஞ்சனுக்கு தன்னையும் அறியாமல் கண்களில் நீர் கோர்த்தது. கடவுளே, எனக்கு சம்சாரியாக வாழும் பாக்கியமே இல்லையா? நான் காதலிக்கும் பெண் என் மனைவி என்று தொடர்ந்து ஒவ்வொருவராக என்னால் உயிரை விடுவதற்கு பதில் என்னை எடுத்துக்கொள்ளேன். மனம் கதறியது. தன்னை கட்டுப்படுத்திக் கொள்ள இயலாமல் போனதால் தன்னால் வண்டி ஓட்ட முடியாது என்று டாக்ஸியை வரவழைத்து ஏர்போர்ட்டிற்கு சென்றான். அதன் பிறகு அனைத்தும் இயந்திர கதியில் நடந்தேறியது. எப்படி விமானம் ஏறி எப்படி மருத்துவமனைக்கு வந்து சேர்ந்தான் என்று அவனுக்கே தெரியாது. மனம் மனைவியை பற்றிய யோசனையில் உழன்று கொண்டே இருந்தது. மருத்துவமனையை அடைந்ததும் முத்துவேல் ஓடி வந்து அவனை கட்டிக்கொண்டார். செண்பகமும் வேதவள்ளியை கட்டிக்கொண்டு கண்ணீர் விட்டார். என்னவென்று கேட்டு விசாரிப்பதற்குள் அவர்களை மருத்துவர் அழைப்பதாக செவிலியர் கூறி சென்றார். நால்வரும் மருத்துவரின் அறைக்குள் நுழைந்தனர். மருத்துவர் அவர்களை அமர சொல்லி பூமிகாவின் மருத்துவ அறிக்கையை ஆராய்ந்தார். மிஸ்ஸஸ் பூமிகா ஏதோ அதிர்ச்சியில் இரத்த அழுத்தம் அதிகமானதால் மயங்கி விழுந்திருக்காங்க. அதில் தலையில் லேசாக அடிபட்டிருக்கு. சமீபத்தில் பிரசவமானதால் ரொம்ப வீக்கா இருக்காங்க. மற்றபடி கவலைப்படுற மாதிரி அவங்களுக்கு ஒன்றும் இல்லை என்று பிரபஞ்சனின் வயிற்றில் பால் வார்த்தார். ஆசுவாசமாக பெருமூச்சு விட்டவன், ரொம்ப நன்றி டாக்டர், நாங்க எப்போ அவளை வீட்டுக்கு அழைத்து போகலாம் என்று கேட்டான். இப்போதைக்கு அவங்க நல்லா தூங்கட்டும், இரவு முழுவதும் அப்சர்வேஷன்ல இருக்கட்டும், நாளைக்கு காலையில் டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிட்டு போகலாம் என்றார். அவரிடம் நன்றி கூறிவிட்டு மாமனாரையும் மாமியாரையும் பார்த்து வாங்க போகலாம் என்றான். அவர்களின் முகம் அப்போதும் தெளிவடையாமல் அதே பதட்டத்துடனே இருந்தது. மாமனாரின் தோள் பற்றி எழுப்பி அவரை வெளியில் அழைத்து சென்றான். மாமா, அதுதான் டாக்டர் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டாங்கல்ல, ஏன் இன்னும் கவலையா இருக்கீங்க? அவளுக்கு எதுவும் ஆகாது என்றான். அவனின் இரு கைகளையும் பற்றி தன் கண்களில் ஒற்றியபடி, நான் தப்பு பண்ணிட்டேன் மாப்பிள்ள, பூமியை பிரசவத்திற்கு இங்கு கூட்டிட்டு வந்திருக்கவே கூடாது. அவளுக்கு தான் அவள் நிலை தெரியாமல் பிரசவத்திற்கு வருகிறேன் என்று அடம் பிடித்தாள். அவளின் நிலை தெரிந்த நான் அதற்கு இடமளிக்காமல் அவளை உங்களுடனே இருக்க செய்திருக்க வேண்டும். எனக்கு தெரியும் உங்களுக்கு அவளை அனுப்புவதில் விருப்பமில்லை என்று. பெண்ணை பக்கத்தில் வைத்து பார்த்து கொள்ள வேண்டும் என்ற பாசத்தில் அவளை இங்கு கூட்டிட்டு வந்துட்டேன் மாப்பிள்ள, என்ன மன்னிச்சிடுங்க என்றார் கஞ்சிய முகத்துடன். ஏன் இங்க வந்ததால் இப்ப என்ன ஆச்சு? ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க என்று அவரை உலுக்கினான். பூமி அந்த டைரியை பார்த்துதான் மயங்கி விழுந்திருக்கிறாள். நாங்க போய் பார்க்கும்போது அவள் கையில் அந்த டைரி இருந்தது என்று அவன் கையில் அந்த டைரியை கொடுத்தார் முத்துவேல். பிரபஞ்சனுக்கு தன்னை அறியாமல் கை நடுங்கியது. வெண்மதி அவனை நினைத்து அவனுக்காக அவள் கையால் எழுதிய டைரி அல்லவா அது? நடுங்கும் கைகளால் அதை வாங்கி கொண்டு அங்கிருந்து அகன்று இருட்டில் நுழைந்து கொண்டான். அந்த டைரியை பிரித்து வெண்மதியின் கையெழுத்தை பார்த்து அதை ஆவலோடு தடவினான். அந்த டைரியில் அவன் மேலிருந்த காதலை உருகி உருகி எழுதியிருந்தாள். மதி, உன்னோட இந்த காதலுக்கு நான் தகுதியானவனா என்று தெரியல. உன்னோட வாழ்வதற்கான பாக்கியம் எனக்கு இல்லை. என்னை மன்னிப்பாயா வெண்மதி? எனக்காக நீ இறந்தது முன்பே தெரிந்திருந்தால் நானும் உன்னோடவே வந்திருப்பேன். ஆனால் அதற்குள் பூமிகா என் வாழ்க்கையில் வந்து என் குழந்தைக்கும் தாயாகிவிட்டாள். மீண்டும் ஒரு பெண்ணின் வாழ்க்கையை கேள்விக்குறியாக்க நான் தயாராக இல்லை. அதனால்தான் பூமிகாவுடனான வாழ்க்கைக்கு என்னை தயாராக்கி கொண்டேன். உனக்கு நான் மனதார துரோகம் நினைக்கவில்லை, என்னை மன்னித்து விட வெண்மதி என்று மனதிற்குள் புலம்பினான். இப்போது அவளும் என்னை புரிந்து கொண்டு வாழ நினைக்கும் போது மீண்டும் பிரச்சனை. கடவுளே, மீண்டும் அவள் மனநிலை பாதிக்காமல் இருக்க வேண்டுமே என்று எண்ணியபடி அங்கிருந்த மரத்தடியில் சாய்ந்து அமர்ந்தான். எத்தனை நேரம் அப்படியே அமர்ந்திருந்தானோ அவனுக்கே தெரியாது. சில மணி துளிகள் கடந்ததும் மழை தூறலாக ஆரம்பித்து வேகமாக பெய்தது. அதையெல்லாம் பொருட்படுத்தும் நிலையில் அவன் இல்லை. அப்படியே மழையில் நனைந்தபடி கண்மூடி அமர்ந்திருந்தான். கனவில் வெண்மதி அவன் தோள்களை ஆதரவாக அழுத்தி,
வருந்தாதே ரஞ்சு என்றது போல இருந்ததால் திடுக்கிட்டு பதறி எழுந்தான். அவன் பதறி எழுந்ததில் அவன் மடியில் இருந்த அந்த டைரி அவனுக்கு எதிரே இருந்த பள்ளத்தில் எகிரி விழுந்தது. ஓடி சென்று அதை எடுக்க சென்றான். மருத்துவமனையில் தேங்கி நிற்கும் மழைநீர் எல்லாம் அந்த பள்ளத்தில் வேகமாக விழுந்து பெரிய பைப்புகளின் வழியாக கால்வாயிற்கு செல்லும்படி அமைக்கப்பட்டிருந்ததால் விழுந்தவுடனே அந்த டைரி தண்ணீரில் வேகமாக அடித்து செல்லப்பட்டது. என்ன செய்வதென்று தெரியாமல் தலையில் கை வைத்தபடி நின்றிருந்தவனை முத்துவேல் அழைத்தார். மாப்பிள, பூமிகா கண் விழித்து விட்டால் வாங்க என்று அழைத்தார். அத்தியாயம் 29. பூமிகாவின் பெற்றோர் பிரபஞ்சன், வேதவள்ளி அனைவரும் பூமிகா இருந்த அறைக்குள் நுழைந்தனர். அவள் பார்வை ஒவ்வொருவரின் மேலும் சில நிமிடங்கள் நிலை குத்தி நின்றது. அனைவரையும் ஆராய்ச்சி பார்வை பார்த்தாள். பூமி இப்ப எப்படி இருக்கு என்று அருகில் வந்து அவள் நெற்றியில் கை வைத்தான் ரஞ்சன். அவன் பக்கம் பார்வையை செலுத்தியவள் அவனை ஆழ்ந்து பார்த்தாள். என்ன பூமி அப்படி பார்க்கிற, என்ன ஆச்சுடா என்று கேட்டான் ரஞ்சன். வெண்மதியை அவ்வளோ சீக்கிரம் மறந்துட்டீங்களா ரஞ்சன் என்று நிதானமாக கேட்டாள். அவள் கேள்வியில் அனைவருமே திடுக்கிட்டு போய் பார்த்தனர். பூமி, நீ நீ என்ன சொல்ற என்று திணறிக்கொண்டே கேட்டான் ரஞ்சன். உங்களை நினைச்சு உருகி காதலித்தாளே வெண்ணிலா என்கிற வெண்மதி, அவளை தூக்கி போட்டுட்டு எப்படி என்ன கல்யாணம் செய்துக்கிட்டீங்க? உங்களுக்காகவே இறந்து போனாலே அது உங்களை உறுத்தவே இல்லையா என்றாள் தெள்ள தெளிவாக. அவள் கேள்வியில் பிரபஞ்சனின் மனம் சுக்குநூறாக உடைந்து போனது. அவளுக்கு பதில் சொல்லும் நிலையில் அவன் இல்லை. எங்கே அங்கே இருந்தால் உடைந்து விடுவோமோ என்ற முகத்தை அழுந்து துடைத்து கொண்டு வெளியேறிவிட்டான். வேதவள்ளி முந்தானையை வாயில் வைத்துக் கொண்டு அழுகையை அடக்கி கொண்டிருந்தார். பூமிகாவிற்கு நினைவு வந்தால் இந்த மாதிரியெல்லாம் கேள்விகள் கேட்பாள். அவனை அவள் நிராகரிக்க கூடும் என்றுதான் பிரபஞ்சன் அன்றே அவளை வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறான். இப்போது இருவரின் வாழ்க்கையும் என்ன ஆகுமோ என்று கவலையாக இருந்தது. இந்த பிரச்சனையில் யார் யாரின் மேல் குறை சொல்ல முடியும்? வெண்மதி இறந்தது விபத்தில், அது பிரபஞ்சனுக்கே தெரியாத போது அவன் எப்படி பொறுப்பாவான்? ஒரு தந்தையாக சீனிவாசலும் மகளின் காதலை மறைமுகமாக எதிர்த்திருக்கிறார். அவருக்கும் தான் அவள் இறப்பாள் என்று தெரியுமா? அப்படி முன்பே தெரிந்திருந்தால் அவரை அவளுக்கு திருமணம் செய்து வைத்திருக்க மாட்டாரா? வெண்மதியின் டைரியை படித்து மனம் கலங்கி போன பூமிகாவை குற்றம் சொல்ல முடியுமா? அவளை தன் காதலியாக பாவித்து அவள் சொன்னதை நம்பி திருமணம் செய்து கொண்ட பிரபஞ்சனை தான் குற்றம் சொல்ல முடியுமா? பூமிகாவுடன் திருமணம் முடித்து அவள் கர்ப்பமான பின்பு பூமிகா வெண்மதியாக மாறிய கதை தெரிந்தது. பெரியவர்களால் என்ன தான் முடிவெடுக்க முடியும்? முடிந்த திருமணம் அப்படியே தொடரட்டும் என்று எண்ணினார்கள். பிரபஞ்சனும் தன் காதலை மனதில் புதைத்து கொண்டு மனைவியை ஏற்று வாழ தொடங்கி இருந்தான். அனைத்தும் கூடி வரும் வேளையில் இந்த பெண் இப்படி பேசுகிறாளே, என் மகனுக்கு ஏன் இந்த வேதனை கடவுளே என்று மனதிற்குள் அரற்றினார் வேதவள்ளி. முத்துவேல் ராஜா மகளுக்கு அனைத்தும் நினைவில் வந்துவிட்டது என்று புரிய மெல்ல அவள் அருகில் வந்து தலையை தடவினார். மாப்பிள்ளை கிட்ட ஏமா அப்படியெல்லாம் பேசுற? அவர் பாவம் எப்படி உடைஞ்சு போய் போறார் பாரு என்றார் மென்மையான குரலில். என்னப்பா நீங்களும் எப்படி பேசுறீங்க? அந்த வெண்மதி இவர் எவ்வளவு விரும்பி இருக்கிறாள் தெரியுமா? அவளிடம் தன் காதலை சொல்லாமல் அலைய விட்டிருக்கிறார். இவர் மட்டும் முன்னாடியே சொல்லியிருந்தாள் அவள் தன் அப்பாவிடம் பேசி சம்மதம் வாங்கி இருப்பாள். எல்லாம் இவருடைய சுயநலமான முடிவால் தானே. விரும்பியதை முன்னாடியே சொல்லியிருந்தாள் அவள் திருமணம் வரை சென்றிருப்பாளா? அவளை பார்க்க ரேணிகுண்டா வரை சென்றவர் அவளை பார்க்காமல் அவள் தந்தை சொன்னதை நம்பி வந்திருக்கிறார். இவர் மட்டும் அவளை பார்க்க கொஞ்சம் முயன்றிருந்தாள் அவள் உயிரோடு இறந்திருப்பாள் தானே என்றாள் ஆதங்கமாக. வெளியில் இருந்த நாற்காலியில் தோய்ந்து அமர்ந்திருந்த ரஞ்சனுக்கு அவளின் குற்றச்சாட்டு தெளிவாக காதில் விழுந்தது. குற்ற உணர்ச்சியில் மனம் கொந்தளிக்க கண்களை இறுக்கமாக மூடி தன் உணர்வுகளை கட்டுப்படுத்தி கொண்டு அமர்ந்திருந்தான். அதற்கு மேல் பொறுக்காதவராக வேதவள்ளி வாயை திறந்தார். இங்க பாரு பூமிகா, ஒரு விஷயம் நடந்த பிறகு இதை இப்படி செய்திருக்கலாம் அப்படி செய்திருக்கலாம் என்று பல பேர் கருத்து கூறலாம். ஆனால் எது நடக்கணுமோ சில நேரம் அது நம்மையும் மீறி நடந்தே தீரும். உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு உடல்நிலை சரியில்லாமல் திடீர்னு இறந்து போனால் நல்ல மருத்துவமனையில் சேர்த்து பார்த்திருக்கலாம், கவனிக்காமல் விட்டுட்டாங்க, செலவாகிடும்னு மலிவு விலை மருத்துவமனையில் பார்த்திருக்காங்கன்னு பல பேர் பலவிதமாக சொல்லுவாங்க. அப்படியே நல்ல மருத்துவமனையில் கோடிக்கணக்கான பணத்தை செலவழித்து வைத்தியம் பார்த்தால் அவங்களுக்கு என்ன போற உயிரை பிடிச்சு வைக்க பணத்தை கரியா செலவு செய்தாங்க. இப்போ என்ன ஆச்சு? இறந்து போயிட்டாங்க, வேற ஏதாவது மருத்துவரை பார்த்திருக்கலாம் அப்படின்னு பேச ஆரம்பிச்சிடுவாங்க. ஒரு விஷயம் நம்மையும் மீறி நடந்த பிறகு அதை எப்படி செய்திருக்கலாம் இப்படி செய்திருக்கலாம்னு கருத்து கூற நிறைய பேர் இருப்பாங்க. ஆனால் அருகிலிருந்து பார்த்தவர்களை தவிர அவர்களின் வழி மற்றவங்களுக்கு புரியாது.
நம் கைமீறி நடந்து முடிந்த விஷயத்தை பற்றி பேசுவதால் எந்த பயனும் இல்லை. மன வருத்தம், மன உளைச்சலும் தான் மிஞ்சும். ரஞ்சனும் ஒரு தொலைநோக்கு பார்வையோடு வெண்மதியின் மனதை கலைக்க விரும்பாமல், அவள் படிக்கட்டும், படிப்பு முடிந்த பின் அவளிடம் காதலை சொல்லி திருமணம் செய்துக்கலாம்னு நினைச்சிருக்கான். அவன் நினைத்தபடி நடந்திருந்தால் அந்த முடிவு சரியானது என்றே எல்லோரும் நினைத்திருப்போம். அப்படி நடக்காமல் போனது ரஞ்சன் மற்றும் வெண்மதியின் துரதிருஷ்டம். இப்படி நினைத்துப்பார், அவன் முதலிலேயே காதலை சொல்லி இருவரும் உணர்ச்சி வசத்தால் இணைந்தோ அல்லது திருமணமோ முடித்திருந்தால் மட்டும் என்ன சாதித்திருப்பார்கள்? படிக்கிற பெண்ணின் மனதை கெடுத்து சிறு வயதிலேயே திருமணம் செய்து கொண்டான்னு சொல்லி இருப்பாங்க. அவளோட அப்பா ஜாதி மாறி திருமணம் செய்த கோபத்துல எது வேணாலும் பண்ணியிருக்கலாம். வெண்மதியும் அவசரப்படாமல் அடுத்த ரயிலில் ஏறி இருக்கலாம். அவள் கண்களில் பிரபஞ்சன்தான் தெரிந்திருக்கிறான். ரயில் கிளம்பியது அவள் கருத்தில் படவில்லை. இதில் யாரை குற்றம் சொல்ல முடியும்? அதனால் தான் சொல்கிறேன், நடந்த சம்பவத்திற்கு யாரும் பொறுப்பாக முடியாது. அது ஒரு விபத்து என்றார் அவளுக்கு விலக்கிவிடும் எண்ணத்தில். வெளியில் அமர்ந்து இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த பிரபஞ்சனுக்கு தாயின் விளக்கம் மன ஆறுதலை தந்தது. சரி, அப்படியே அந்த விபத்திற்கு அவர் காரணம் இல்லாததாகவே இருக்கட்டும். வெண்மதியை மறந்து எப்படி என்னை அவர் திருமணம் செய்திருக்கலாம் என்று கேட்டாள் பூமிகா. அதற்கு நீதானே காரணம். நீதானே அவன் பின்னாடியே ரயிலில் தொடர்ந்து சென்று நான் தான் உன் காதலி வெண்மதி என்று நீயும் குழம்பியதோடு அவனையும் குழப்பி அவனை திருமணத்திற்கு தயார் செய்திருக்கிறாய் என்றார் வேதவள்ளி குற்றம் சாட்டும் குரலில். என்ன, நானா? நான் தான் வெண்மதின்னு சொன்னேனா? என்ன உளறீங்க என்றாள் பூமிகா. அப்போதே அவளுக்கு வெண்மதியை பற்றி உண்மைகள் மட்டுமே தெரிந்திருக்கிறது. பூமிகா வெண்மதியாக மாறிய கதை தெரியவில்லை போலும் என்று ஒருவரை ஒருவர் அர்த்தத்துடன் பார்த்து கொண்டார்கள். என்ன மௌனமாயிட்டீங்க? சொல்ல வந்ததை முழுதாக சொல்லிடுங்க. நான் தான் வெண்மதின்னு உங்க மகன்கிட்ட நான் சொன்னேனா? நான் எதற்கு அப்படி சொல்ல போறேன் என்று கேட்டபடி தனக்குள் யோசித்தாள். அதனால் தான் அன்று ரஞ்சனின் நண்பன் என்னை வெண்மதின்னு அழைத்தாரா என்று அவர்களை பார்த்து கேட்டாள். மூவருக்கும் இப்போது கவலையாக இருந்தது. அவள் கேள்விக்கு பதில்களை சொல்லிவிடலாம். ஆனால் அதன் பின்பு அவளின் மனநிலை மீண்டும் பாதிக்கப்படுமோ என்று கவலைப்பட்டனர். அவர்களின் மௌனம் அவளை மேலும் கோபப்படுத்தியது. சொல்லுங்க, நான் ஏன் வெண்மதின்னு அவர்கிட்ட போய் சொல்லணும்? உண்மையாகத்தான் சொல்றீங்களா? இன்னும் என்னவெல்லாம் மறைச்சிருக்கீங்க? சொல்லுங்க என்று கத்தினாள். கத்திக்கொண்டே மீண்டும் மயங்கினாள். பதறிப்போய் முத்துவேல் பிரபஞ்சனை அழைத்தார். அவனும் மருத்துவரை அழைத்து கொண்டு வரவும் அவர் என்ன நடந்தது என்று விசாரித்தார். பிரபஞ்சன் நடந்ததை சுருக்கமாக சொன்னான். சிறிது நேரம் யோசித்தவர், அவங்களுக்கு அரைக்குறையாக விஷயம் தெரிந்துவிட்டதால் முழுமையாக தெரியும் வரை இப்படி கத்தி கூச்சல் போட்டு உடல் நலத்தை கெடுத்துக் கொள்ளும் வாய்ப்பு இருக்கிறது. எங்கள் மருத்துவமனையில் மனோதத்துவ நிபுணர் ஒருவர் இருக்கிறார். அவரிடம் பேசி கலந்தாலோசியுங்கள். அதன் பிறகு அவரின் ஒப்புதலோடு உங்கள் மனைவிக்கு நடந்ததை சொல்லிவிடுங்கள் என்றார். அவர் சொல்வதும் சரி என்று தோன்ற பிரபஞ்சனும் ஒத்துக்கொண்டான். பிறகு பூமிகாவை மனோதத்துவ நிபுணரிடம் அழைத்து சென்றனர். அவள் கண் விழிப்பதற்குள்ளே நடந்ததை அவரிடமும் விவரித்தனர். பொறுமையாகவே கேட்டுக்கொண்டிருந்தவர் அவள் கண் விழிக்கும் வரை காத்திருந்தார். பூமிகா கண் விழித்ததும் மருத்துவர் அவளை பார்த்து, சொல்லுங்க, உங்களுக்கு என்ன தெரியணும் என்று நிதானமாக கேட்டார். நான் ஏன் வெண்மதின்னு ரஞ்சன் கிட்ட போய் சொல்லணும்? எனக்கு அதற்கு எந்த அவசியமும் இல்லையே. என்னை சுற்றி என்ன நடக்குதுன்னே தெரியல. ஏன் என்னோட அப்பா அம்மா கூட ரஞ்சனுக்கு ஆதரவா இருக்காங்க என்று மேலும் பேசிக்கொண்டே போனவளை தடுத்து நிறுத்தினார் அந்த மருத்துவர். நான் உங்களுக்கு அனைத்தையும் புரிய வைக்கிறேன். அதற்கு முன்னாடி நீங்க உணர்ச்சி வசப்படாமல் நடந்த விஷயங்களை ஒரு மூன்றாவது நபருக்கு நடந்தது போல பாவித்து கேட்கணும், யோசிக்கணும். அப்படி பொறுமையாக என்னோடு கலந்துரையாட தயார் என்று உறுதியளித்தாள். நான் அனைத்தையும் உங்களுக்கு சொல்கிறேன் என்றார் மருத்துவர் கனிவான புன்னகையுடன். அவர் முகமும் குரலும் சாந்தமானதாக இருக்க பூமிகாவும் பெருமூச்சுக்களை எடுத்துவிட்டு தன்னை சாந்தப்படுத்தி கொண்டாள். சொல்லுங்க டாக்டர் என்றாள். நீங்க வெண்மதியோட மரணத்தை நேரில் பார்த்திருக்கீங்க அப்படித்தானே என்று கேட்டார். அவள் ஆமாம் என்பது போல தலையை ஆட்டினாள். அதை பார்த்தபோது உங்களுக்கு என்ன தோன்றியது என்று கேட்டார். வெண்மதியை பார்க்கும் போதே அவளும் நானும் ஒரே மாதிரியாக இருப்பதாக எனக்கு தோன்றியது. அவள் இறந்து கிடந்ததை பார்க்கும் போது ஏனோ அது எனக்கே நடந்தது போல அதிர்ச்சியாக இருந்தது என்றாள். அன்றைய நாளின் வழியில் ஓகே, இதை பற்றி அப்புறம் பேசுவோம். உங்களை பற்றி சொல்லுங்க. வெண்மதியோட டைரியை படிச்சீங்களா? படிக்கும்போது உங்கள் மனதில் என்னவெல்லாம் தோன்றியது என்று என்னிடம் மறைக்காமல் சொல்லுங்க என்றார். சிறிது நேரம் யோசித்தவள், நான் பொதுவாக கதைகளை ஆழ்ந்து படிப்பேன். உதாரணத்திற்கு எழுத்தாளர் சிவசங்கரி அவர்களின் கருணை கொலை என்ற நாவல் என்னை மிகவும் பாதித்தது. அதில் நாயகனும் நாயகியும் சாதாரணமாக அவர்களுக்குள் பேசிக்கொள்ளும் போது கோமா நிலையில் பல வருடங்கள் இருப்பவர்களை கருணை கொலை செய்வதே மேல் என்பது
கதாநாயகி ஜனனியின் தர்க்கம். ஆனால் நாயகி ஒரு விபத்தில் கோமா நிலைக்கு சென்று விடுவாள். அவளை அவள் விருப்பப்படி கருணை கொலை செய்வதா வேண்டாமா என்று கணவனின் மனப்போராட்டத்தை எப்படி வார்த்தைகளால் கொண்டு வந்தார் என்று தெரியவில்லை. அதை ஆழ்ந்து படித்த நான் நாயகனின் நிலையிலிருந்து அழுது கரைந்தேன். அவர் உயிர் பிழைத்ததும் தான் எத்தகைய காரியத்தை செய்ய இருந்தோம் என்று நாயகன் மன உளைச்சலுக்கு ஆளாகிவிட கடைசியில் நாயகன் உடல்நலம் தேர காத்திருப்பது போல அந்த கதை செல்லும். இந்த கதையை படிக்கும் போதும் படித்த பின்பும் என் மனதின் அழுத்தம் நிறைய நாள் இருந்தது. அதன் தாக்கம் இப்போதும் எனக்கு இருக்கிறது. அந்த வகையில் என்னை பாதித்த மற்றொரு கதைதான் வெண்மதியின் காதல் கதை. அவளின் எழுத்துக்களில் நான் என்னை தொலைத்தேன். நான் தான் வெண்மதி என்ற எண்ணத்தில் அந்த கதையை படிக்க தொடங்கினேன் என்று சொல்லிக்கொண்டே போனவள் அப்படியே நிறுத்தினாள். கண்களை அகல விரித்து டாக்டர் என்றாள் அதிர்ச்சியுடன். நான் உங்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை மிஸ்ஸஸ் பூமிகா. நீங்களே இப்போது என்ன நடந்திருக்கும் என்று யோசியுங்கள் என்றார் மருத்துவர். டாக்டர் அப்போ கதையை படிச்சனா வெண்மதி என்ற கதாபாத்திரத்தில் ஊன்றி போய் பிரபஞ்சனை தேடி போயிட்டேனா என்றாள் அதிர்ச்சியுடன். எக்ஸாக்ட்லி. வெண்மதியோட இறப்ப பார்த்த அதிர்ச்சியில் இருந்த நீங்க அவளோட கதையை ஊன்றி படிச்சிருக்கீங்க. ஏற்கனவே கதைகளை மிகவும் ஊன்றி படிக்கும் உங்களோட பழக்கத்தாலும் கதையை கதையாக பார்க்காமல் அதை ஏதோ உண்மை என எண்ணி தேவையில்லாத மன உளைச்சலோடு இருந்திருக்கீங்க. இப்படிப்பட்ட நீங்க வெண்மதியோட கதையை படிக்கும்போது உங்களை வெண்மதியாக உருவகப்படுத்தி கொண்டு படிச்சிருக்கீங்க. அதனால் உங்களுக்கு ஏற்பட்ட மனக்குழப்பம் தான் எல்லாவற்றுக்கும் காரணம் என்றார் மருத்துவர். அத்தியாயம் 30. பூமிகாவிற்கு இப்போது தனக்குள் இருந்த புகை மூட்டம் மெல்ல விலகுவது போல இருந்தது. அதன் பிறகு நடந்தவற்றை பிரபஞ்சனை கூறும்படி சொல்லிவிட்டு மருத்துவர் அவர்கள் இருவருக்கும் தனிமையை அளித்து அனைவரையும் வெளியில் வர சொன்னார். பிரபஞ்சன் அவளை முதலில் தொடர்வண்டியில் சந்தித்தது அவள் வேண்டுமென்றே அவனை பின்தொடர்ந்து வந்து தன்னை வெண்ணிலா என்று அறிமுகப்படுத்தி கொண்டது முதல் திருமணமாகி சென்னை வரும் வரை அவள் வெண்மதியாகவே நடந்து கொண்டதை பற்றி கூறினான். அவன் சொல்லும்போது பூமிகாவை தன்னை நெருங்குவதற்கு முயற்சி செய்ததை கூறாமல் தவிர்த்தான். அவன் சொல்லிக்கொண்டே இருக்கும்போது இடையில் நிறுத்தி சிலவற்றை விளக்கி கூறினான் என்று புரிந்து கொண்டாள் பூமிகா. ரஞ்சன் அவளை ஆட்கொள்ள அவளை தூண்டுகோலாக இருந்திருக்கிறாள் என்பது அவன் சொல்லாமலே புரிய முகம் கஞ்சி சிவந்தது. நாம் சென்னை வந்த பின்பும் நான் உன்னை வெண்மதி என்றுதான் நினைத்து கொண்டிருந்தேன். அவளுக்கு ஏற்பட்ட விபத்தில் முகம் பிளாஸ்டிக் சர்ஜரி மூலம் மாறியிருக்கிறது என்று நினைத்திருந்தேன். நீயும் அடிக்கடி என்னை காதலித்தாயா, என் முகத்தை காதலித்தாயா என்று கேட்கவும் எனக்கு உன்மேல் சந்தேகப்பட்டு ஆராய தோன்றவில்லை. அம்மா சிங் தான் உண்மை தெரிந்து உன் பெற்றோரை நம் வீட்டிற்கு அனுப்பி வைத்தான். அப்போதும் நீ என் பின்னால் ஒளிந்து கொண்டு அவர்கள் யாரென்றே தெரியாது என்றாய். அதை தெளிவுபடுத்திக் கொள்ளவே நான் மீண்டும் வெண்மதியின் ஊருக்கு சென்றேன். அப்போதுதான் அவள் இறந்த விஷயமே எனக்கு தெரியும். அதன் பின்புதான் நீ ஏன் என்னிடம் இப்படியெல்லாம் நடந்து கொண்டாய் என்று மருத்துவரிடம் ஆலோசித்தோம். அவர் சிகிச்சை அளித்த போதுதான் தொடர்பரு அடையாள பாதிப்பு டிசோசியேட்டிவ் ஐடென்டிட்டி டிசார்டர் என்ற நோய் பாதித்திருக்கிறது என்று கூறினார். சிகிச்சையின் பலனாக உனக்கு குணமானாலும் வெண்மதியாக நீ நடந்து கொண்டது உன் நினைவில் இல்லை. அதை பற்றி பேசி மீண்டும் உன்னை குழப்ப வேண்டாம் என்றுதான் நாங்கள் அனைவருமாக நடந்ததை உன்னிடமிருந்து மறைத்தோம் என்று முடித்தான் பிரபஞ்சன். பூமிகாவிற்கு இப்போது அனைத்தும் தெளிவாக விளங்கியது. அத்தனை பெரிய உண்மைகளை தனக்குள் கிரகித்துக் கொள்ள முயன்று தன் கண்களை மூடிக்கொண்டாள். சிறிது நேரம் நடந்தவற்றை தனக்குள் ஆசை போட்டபடி அவள் மோன நிலையில் இருக்கவும் அவளுக்கு ஓய்வு கொடுக்க எண்ணி பிரபஞ்சன் வெளியே செல்லலாம் என்று எழுந்து கதவை நோக்கி நடந்தான். ஒரு நிமிஷம் என்ற பூமிகாவின் குரலில் அப்படியே நின்று அவளை திரும்பி பார்த்தான். அப்போ நீங்க என்ன வெண்மதியாக நினைத்துதான் என்ன அதற்கு மேல் சொல்ல முடியாமல் வாய் குளறியது. அவன் புரியாமல் புருவம் சுருக்கினான். நம்ம குழந்தை வெண்மதியின் நினைவினால் பிறந்தது அப்படித்தானே என்றால் திணறிய குரலில். அவள் என்ன சொல்ல வருகிறாள் என்று இப்போது புரிந்தது. வெண்மதியை நினைத்து என்னை தொட்டிருக்கிறாய், அதனால் உண்டானதுதானே இந்த குழந்தை என்று கேட்கிறாள். எந்த பெண்ணிற்கும் கணவன் அவளை நினைத்து அணைத்தால் தான் பிடிக்கும். வேறு பெண்ணை நினைத்து தன்னை அணைத்திருக்கிறான் என்ற தவிப்பில் இப்படி கேட்கிறாள் என்று புரிந்தது. அவள் வருத்தம் புரிய அவளை நோக்கி வந்தான். அப்போ உங்க மனசில் நான் வெண்மதியாகத்தான் பதிந்திருக்கேன். பூமிகா என்ற உண்மை பிம்பத்திற்கு அங்கே இடமில்லை அப்படிதானே என்று கேட்டபடி அவள் கதறி அழ ஆரம்பிக்க அதற்கு இடமளிக்காமல் அவள் உதடுகளை சிறை செய்திருந்தான் பிரபஞ்சன். இதற்கு மேல் பேச வேண்டாம் என்று அவன் செயல் அவளுக்கு உணர்த்தியது. அவன் அவளின் உதடுகளை விட்டு பிரிந்து நிமிர்ந்தவுடன் மீண்டும் அவளின் உதடுகள் துக்கத்தில் பிதுங்குவதை காண பொறுக்காமல் அவளின் அதரங்களை தன் வாயால் மூடினான். அவளின் இதழ்களுக்கு விடுதலை அளிக்காமல் அவளின் விசும்பலை தனக்குள் வாங்கி கொண்டான்.
அவளும் அவனை விரும்ப தொடங்கிவிட்டாள் அல்லவா? கணவன் வேறொரு பெண்ணை காதலித்ததை கேள்விப்பட்டாலே அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியாது. அப்படி இருக்கும்போது அவனின் காதலியாக நினைத்து அவளை அணைத்தான் என்றால் அவளால் எப்படி தாங்கிக் கொள்ள முடியும்? பிரபஞ்சனும் வேண்டுமென்றே அதை செய்திருக்கவில்லை என்றாலும் அவளின் வலி அவனுக்கு புரிந்தே இருந்தது. மெல்ல அவள் விசும்பல் அடங்கியது. ஆனாலும் அவளின் இதழ்களை அவன் விடுவதாக தெரியவில்லை. அவளை பேச விடாமல் செய்வதற்காக தொடங்கிய இதழ் அணைப்பு மெல்ல காதல் கதைகளை பேச ஆரம்பித்து விட்டது. மருத்துவர் பூமிகாவின் தற்போதைய நிலையை பார்க்க வந்தவர் இருவரின் நிலையை பார்த்து சிரித்து கொண்டு வெளியேறிவிட்டார். அவர் வந்ததோ சென்றதோ தெரியாமல் இருவரும் இதழில் கதை எழுதி கொண்டும் கண்களால் கதை பேசிக்கொண்டும் இருந்தனர். அழுது கொண்டிருக்கும் குழந்தையை அதற்கு மேலும் சமாதானம் செய்ய முடியாமல் செண்பகம் குரல் அமுதனை தூக்கி கொண்டு அவர்கள் இருந்த அறைக்குள் வந்தார். அதிலேயே சுற்றம் உணர்ந்து இருவரும் மனமில்லாமல் தங்கள் இதழ்களை பிரித்து கொண்டனர். பிரபஞ்சன் மனைவியை ஏக்கமாக பார்த்து பெருமூச்சு விட்டான். செண்பகம் பூமிகாவிடம் குழந்தையை கொடுத்து பசியாற்றுமாறு கூறினார். அவளோ குழந்தையை அப்படியே வெறித்து பார்த்திருக்க பதறி போனான் பிரபஞ்சன். அத்தை, தப்பா நினைச்சுக்கல என்றால் கொஞ்சம் வெளியேறுங்க, நான் பூமிகாவிடம் தனியா பேசணும் என்றான். அவள் சரி என்று வெளியேறியவுடன் அவள் கண்ணத்தை பற்றி, பூமி, குழந்தைய வெறுத்துறாதடி, நீ எப்போ வெண்மதி இல்லைன்னு தெரிஞ்சதோ நான் அந்த நினைவுகளில் எல்லாம் பூமிகா என்ற பெண்ணை அந்த இடத்தில் வைத்து பார்க்க ஆரம்பித்து விட்டேன். இது நம்மோட குழந்தை. தொடர்வண்டியில் என்னை தொடர்ந்தவள் நீதான். உன்னுடன் எனக்கு ஏற்பட்ட காதலினால் உருவான கருதான் நம் அமுதன். வெண்மதிக்கு நேர்ந்தது கொடுமையான விஷயம்தான். அது நடந்திருக்க கூடாதுதான். ஆனால் அதற்கு நான் காரணமில்லை என்பதை மட்டும் நீ புரிந்து கொள். அவளை பிரிந்து 2 ஆண்டுகளாக அவள் நினைவில் வாழ்ந்து கொண்டிருந்த என்னை தொடர்வண்டியில் நீ தொடர்ந்திராமல் இருந்திருந்தாள் சத்தியமாக வேறு பெண்ணிற்கு என் வாழ்க்கையில் இடம் இருந்திருக்காது. உன்னோடு வாழ்ந்து ஒரு குழந்தைக்கு தகப்பனான பிறகு முடிந்து போன என் காதலை காரணம் காட்டி உன்னை ஒதுக்க எனக்கு மனம் வரவில்லை. நம் காதல் அந்த நாளின் தொடர்வண்டி பயணத்தில் ஆரம்பமாகியது. வெண்மதி என்று நீ உன்னை அறிமுகப்படுத்தும் முன்னரே எனக்கு உன்மேல் ஒரு ஈர்ப்பு இருந்தது உண்மை. நீ சொல்லிய பிறகு உன்னை உரிமையுடன் எடுத்துக்கொண்டேன். அதனால் தொடர்வண்டி பயணத்தில் ஆரம்பமான நம் காதல் நினைவுகள் அனைத்தும் நமக்கானது. அஸ்தமனமாக இருந்த என் வாழ்க்கையில் வெளிச்சம் தந்த வெண்ணிலவு நீ. நம் காதலின் பரிசாக கிடைத்த நம் குழந்தையை வெறுத்திடாத பூமி என்றான் உணர்ச்சி மிகுதியில். அவனை நன்றாக முறைத்தால் புரியாமல் விழித்தவனை கண்களால் குழந்தையை பார்க்கும்படி கூறினாள். அவன் புரியாமல் அவள் மடியிலிருந்த குழந்தையை பார்த்தான். அமுதன் சமர்த்தாக அன்னையின் மார்பில் பசியாறி கொண்டிருந்தான். பிரபஞ்சன் பேச ஆரம்பிக்கும் முன்னரே அவள் தன் உடையை தளர்த்தி குழந்தைக்கு பசியாற்ற தொடங்கிவிட்டாள். இது கூட தெரியாமல் அவன் அவளுக்கு புரிய வைத்துவிடும் எண்ணத்தில் பேசிக்கொண்டே போனதால் அவனை பேசவிட்டு அமைதி காத்தாள். என்னை என்னவென்று நினைச்சீங்க? நான் பெற்ற குழந்தையை நானே வெறுத்துடுவேனா? என்னோட சொந்த பிரச்சனையில் இவ்வளவு நேரம் நான் பெற்ற குழந்தையை பற்றி கூட யோசிக்காமல் இருந்து விட்டேனே என்ற குற்ற உணர்ச்சியில் தான் நான் அவனை பார்த்தேன். அதுக்குள்ள என்னென்னமோ பேசுறீங்க என்றால் குற்றம் சாட்டும் குரலில். மனது ஆஸ்வாசம் அடைய அப்பாடா என்று அங்கிருந்த நாற்காலியில் தொய்ந்து அமர்ந்தான். அவன் பார்வை பலருந்தும் குழந்தையின் மேல் கனிவுடன் பதிந்திருந்ததால் குழந்தைக்கு கந்திஷ்டிப்படும் என்று அங்கிருந்த போர்வையால் அவளையும் குழந்தையும் மறைத்தாள் பூமிகா. தன் பார்வையை தவறாக நினைத்து கொண்டு மறைக்கிறாள் என்று முறைத்தான் பிரபஞ்சன். அவன் முறைப்பிற்கான அர்த்தம் புரிந்ததால் முகம் சிவந்து, குழந்தைக்கு திருஷ்டிப்படும்னு தான் மூடின என்றால் மெல்லிய குரலில். அப்போ மற்ற நேரங்களில் உனக்கு பிரச்சனை இல்லை அப்படிதானே என்றான் கண்களில் குறும்பு மின்ன. அச்சோ போங்க பிரபு என்று வெக்கத்தில் முகம் சிவந்தாள். அவள் வெக்க சிவப்பில் சொக்கி போனவன் பிரபு என்ற அழைப்பில் ஆச்சரியம் அடைந்தான். என்ன பூமி, புதுசா பிரபுன்னு கூப்பிடுற என்று கேட்டான் காதலாக. அந்த காலத்தில் ராஜாக்களை எல்லாம் பிரபுன்னு தானே கூப்பிடுவாங்க. நீங்க தான் இந்த பூமியை ஆளும் ராஜா. இல்லை இல்லை, இந்த பூமிகாவை ஆளும் பிரபு என்கிற பிரபஞ்சன் என்று சிரித்தாள். நான் எங்கே உன்னை ஆளுவது? அந்த பூமி கோபப்பட்டால் பூகம்பம் சுனாமின்னு வருவது போல இந்த பூமியால் பிரபுவிற்கு எந்த ஆபத்தும் வராமல் இருந்தால் சரி. அதனால் பிரபுவை ஆளும் பூமி நீதான் என்று அவனும் சிரித்தான். நம் பூமியை பிரபஞ்சத்தின் ஒரு சிறு புள்ளி, அதே போல் இந்த பூமிக்காவும் பிரபஞ்சனுக்குள் அடக்கம் என்றாள் அவளும் சிரித்து கொண்டே.
அம்பேல் என்று இரு கைகளையும் மேல் தூக்கி நீட்டினான். இருவரின் கலகலப்பான சிரிப்பு சத்தம் வெளிவரை கேட்கவும் பெரியவர்களுக்கும் நிம்மதியாக இருந்தது. வேதவழி செண்பகமும் ஒருவரை ஒருவர் பார்த்து புன்னகைத்துக் கொண்டனர். அதற்குள் முத்துவேல் ராஜா மருத்துவமனை பில்லை செட்டில் செய்துவிட்டு டிஸ்சார்ஜ் கடிதத்தை எடுத்துக்கொண்டு அவர்களை நோக்கி வந்தார். இருவரின் புன்னகையை பார்த்து அவருக்கும் நிம்மதியாக இருந்தது. மூவருமே சேர்ந்து பூமிகா இருந்த அறைக்குள் சென்றனர். மாப்பிள்ள டிஸ்சார்ஜ் செய்துட்டாங்க, கிளம்பலாமா என்றார் முத்துவேல் ராஜா. மாமா, நாங்க பூமிகாவை இப்படியே எங்க வீட்டுக்கு அழைத்து போகிறோம் என்றான். இல்ல மாப்பிள்ள, ஒரு நல்ல நாளாக பார்த்து அனுப்பி வைக்கிறோம், உங்களுக்கு வேலை இருந்தா நீங்க கிளம்புங்க என்றார் அவர். மனைவியை பாவமாக பார்த்தான் பிரபஞ்சன். இந்த முறை அவனின் மனநிலை அவளுக்கு நன்றாகவே விளங்கியது. அப்பா, நான் அவருடனே போகிறேன்பா, தடுக்காதீங்க ப்ளீஸ் என்றாள். கணவனை காதலாய் பார்த்தபடி. இருவரின் பார்வை பரிமாற்றங்களை கண்டவருக்கு தெரியாதா? மகள் மற்றும் மருமகனின் எண்ண ஓட்டங்கள். இருவராலும் பிரிந்திருக்க முடியாத நிலை. அது புரியாமலா போய்விடும் அவருக்கு. அவர்களை தன் காரிலேயே விமான நிலையத்திற்கு அழைத்து சென்று பயண சீட்டிற்கும் ஏற்பாடு செய்து அவர்களை வழி அனுப்பி வைத்தார். நீங்களும் வாங்க என்று அழைத்த மகளிடம், அங்கு வந்திருந்த 4 நாட்களில் மாப்பிள்ளை முகம் எப்படி இருந்ததுன்னு எனக்கும் தெரியும், அதனால் இப்போதைக்கு உங்களுக்கு இடையில் நந்தியாக இருக்க விரும்பல என்றார் பிரபஞ்சனை பார்த்து குறும்பாக. மாமா, அப்படியெல்லாம் இல்ல என்று பதறினான் பிரபஞ்சன். பரவாயில்ல மாப்பிள்ள, என் பெண்ணை விட்டு தனியாக இருக்க முடியாமல் தான் முகத்தை உருண்டு வச்சிருந்தீங்க என்று புரிந்துதான் நானும் செம்பாவும் உடனே கிளம்பினோம் என்று முத்துவேல் ராஜா அவன் காலை வாரினார். இது எப்போது என்பது போல கணவனை பார்த்தாள் பூமிகா. அவளை பார்த்து அசடு வழிந்தவன். போட்டு கொடுத்ததே போதும் மாமா, நாங்களும் கிளம்புறோம் என்றவன் மனைவியை தன் கையால் இழுத்து கொண்டு போர்டிங்கிற்கு வேகமாக நடந்தான். வேதவழி சிரித்தபடி தன் பேரன் குரலமுதனை தூக்கி கொண்டு முத்துவேல் ராஜா மற்றும் செண்பகத்திடம் விடைபெற்று கொண்டு மகனை பின்தொடர்ந்தார். நிறைவு பகுதி. எபிலாக். பிரபஞ்சன் மனைவி மகனுடன் குடும்பத்தோடு சென்னை வந்து சேர்ந்தான். அவன் குழந்தையை கவனித்துக் கொள்ள மாமியாரும் மருமகளும் சமைத்து முடித்தனர். சாப்பிட்டு முடித்ததும் வேதவழி பூமிகாவிடம், பூமி, பச்சை உடம்பு என்பதால் இன்னும் 3 மாதங்களுக்காவது நீ நல்லா ஓய்வெடுக்கணும், அமுதனை நடுவில் போட்டு படுத்துக்கொள்ளுங்கள் என்றார். மகனை ஓரக்கண்ணால் பார்த்தபடி என்று தொண்டையை கனைத்தபடி அறைக்குள் புகுந்து கொண்டான் பிரபஞ்சன். சரிங்கத்த என்றாள் பூமி நல்ல பிள்ளையாக. உள்ளே குழந்தையுடன் நுழைந்தவள் அவனுக்கு பசியாற்றி விட்டு தூங்க வைத்தாள். குழந்தை உறங்கியதும் கட்டிலின் ஓரத்தில் அமர்ந்து கணவன் பக்கம் திரும்பினாள். அவனோ கையில் ஏதோ புத்தகத்தை வைத்து படித்து கொண்டிருந்தான். கணவனை காதலாக பார்த்தாள் பூமிகா. பாவம், அவனுக்கு தான் அவளால் எத்தனை பிரச்சனை, மன உளைச்சல். திருமணமாகி குழந்தையும் பிறந்த பிறகுதான் இருவரும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள ஆரம்பித்திருக்கிறார்கள். விந்தையிலும் விந்தை. திருமணமாகி குழந்தையும் பிறந்தாகிவிட்டது. இப்போதுதான் அவள் தன் கணவனை சுயநினைவுடன் மனதார காதலிக்க ஆரம்பித்திருக்கிறாள். அவளுடைய திருமணத்திற்கு பின் காதல் அல்ல, அதுக்கும் மேல் குழந்தைக்கு பிறகு காதல். அவன் வாழ்க்கையில் இழந்ததை இனி அவள் தான் ஈடு செய்ய போகிறாள். அவனை ஆசையாக கட்டிப்பிடித்து தூங்க வேண்டும் என்ற ஆசை எழுந்தது. மெல்ல அவன் அருகில் நகர்ந்து படுத்தவள் அவன் புறமாக சாய்ந்து அவன் மார்பில் முகம் புதைத்தாள். திடுக்கிட்டு எழுந்து அமர்ந்தவன், ஏ பூமி, அம்மா சொல்லி அனுப்பியது மறந்து போச்சா என்றான். என்ன சொன்னாங்க என்றால் அவள் புரியாமல். அதான் பச்சை உடம்பு 3 மாசம் ஓய்வு தேவைன்னு சொன்னாங்களே என்றான். ஆமா சொன்னாங்க, அதுக்கு என்ன என்றால் புரியாமல். ஏய், உனக்கு ஓகேவாடி? அவளை தன்னருகே இழுத்து ஆசையாக நெருங்கி அவளை இறுக்கி அணைத்தபடி கேட்டான். ஆனால் இந்த நேரத்தில் நாம் ஒன்னா இருந்தா உனக்கு ஏதாவது பிரச்சனை ஆயிட்டா? வேண்டாம் விடு, அப்புறமா பார்த்துக்கலாம் என்றான் மீண்டும். இப்போதே வேதவழியின் குறிப்பான பேச்சும் கணவனின் எண்ணமும் புரிய, ஐயோ, நான் அதுக்காக வந்து உங்க மேல் முகம் சாய்க்கல என்றால் கன்னங்கள் சூடேற. பின்ன என்றான் ஒற்றை புருவம் உயர்த்தி. உங்களை சும்மா கட்டிப்பிடித்து தூங்கணும்னு ஆசையா இருந்தது, அதனாலதான் என்று இழுத்தவளை இடையிட்டான். அம்மா தாயே, தனியா படுத்தாலே என்னை கட்டுப்படுத்திக்கிறது கஷ்டம், இதுல நீ கிட்ட வந்து கட்டி வேற பிடிச்சுப்ப. நான் ஜடம் மாதிரி படுத்திருக்கணுமா? என்னால முடியாது தாயே, நீ குழந்தைய நடுவில் படிக்கவை முதல்ல என்றான். ஏன் அப்படி சொல்றீங்க என்று சினுங்கினாள் பூமிகா. கிட்ட வரும்போதெல்லாம் துரத்தி விட்டுட்டு இப்போ இப்படியெல்லாம் பேசி வெறுப்பேத்தாதடி. பிரம்மச்சாரியாக
கைதியாக இருந்தவனுக்கு பூனேவில் இருந்த வீட்டில் உன்னை மொத்தமாக கொடுத்து எனக்கு உன்மேல் பித்து பிடிக்க வச்ச, சென்னைக்கு வந்ததிலிருந்து பிரச்சனை மேல் பிரச்சனை, ருசி கண்டவனை மீண்டும் பட்டினி போட்டு காய விட்டுருக்கணி. இப்போதுதான் பிரச்சனையெல்லாம் முடிந்தது, அப்பாடா என்று மூச்சு விட்டாள். அம்மா இன்னும் 3 மாதங்களுக்காவது தள்ளி இருக்கணும் சூசகமாக சொல்றாங்க. நானே கடுப்புல காய்ந்து போயிருக்கேன். என் பக்கத்தில் வந்து என்னை உசுப்பி விட்டாய் என்றால் உன்னை ஒரு இடம் விடாமல் கடிச்சு வச்சிடுவேன் பார்த்துக்க. அப்புறம் நடக்கும் சேதங்களுக்கு நான் பொறுப்பில்லை என்றவனின் கண்கள் வரையறையின்றி அவளை அக்குவேறு ஆணிவேராக பிரித்து மேய்ந்து கொண்டிருந்தது. அவனின் இந்த கணவன் பார்வை அவளை பொறுத்தவரையில் புதிது. அவன் பார்வையில் உடல் கூசி செலுத்தது. ஏன் பிரபு இப்படியெல்லாம் பேசுறீங்க என்றாள் காற்றாகி போன குரலில். அவள் அருகில் வந்தவன் அவளை இறுக்கி அணைத்து கழுத்து வளைவில் முகம் புதைத்தான். இதுக்கு மேலேயும் பேசணும்னு தான் ஆசை. எத்தனை நாளாச்சுடி முடியல, எப்படி முடியும் இந்த 3 மாதம் என்றான் அழுப்புடன். நீங்க ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க? இப்ப கூட எனக்கு ஓகே தான் என்றாள் அவன் காதல் கிசுகிசுப்பாக. இல்ல பூமி, உன் உடல் தேரட்டும், அப்புறம் வட்டியும் முதலுமா வசூலிச்சுக்கிறேன் என்று அவள் கழுத்து வளைவில் மெல்ல கடைத்தான். அது அவளுக்கு வலிக்கவே இல்லை. சுகவேதனையில் அவன் மீதே சாய்ந்திருந்தாள். அவன் கைகள் பரபரப்பாக அவள் மேனியில் அழுத்தம் கொடுத்தான். அவள் புறமாக குனிந்து முந்தானையை விலக்கி அவள் அழகை அவன் கண்களால் பருகி அங்கு குடியேற நினைத்தவனை தடுக்கும் விதமாக அவன் மைந்தன் குரலமுதன் அழாரம்பித்தான். குழந்தையையும் அவளையும் ஏகமாக பார்த்து பெருமூச்சு விட்டபடி கட்டிலில் சாய்ந்து படுத்துக்கொண்டு போர்வையை தலை முதல் கால் வரை போர்த்தி கொண்டான். கணவனின் நிலையை பார்த்து பாவமாக தோன்றினாலும் மெல்ல சிரித்தாள். ஆனால் அவனோ 3 மாதங்களுக்கு பிறகு காத்திருந்ததற்கு ஈடாக அவளிடம் வட்டியும் முதலுமாக வசூலித்து கொண்டான். தந்தையும் மகனும் சேர்ந்து அவளது இரவுகளை போட்டி போட்டுக்கொண்டு தூங்கா இரவாக்கினார்கள். பகல் முழுவதும் தூங்கி விழித்தாள். வேதவள்ளி மாமியாராக அழுது கொண்டாலும் அவளை தொலை செய்யாமல் ஓய்வெடுக்க விட்டார். 1 வருடத்திற்கு பிறகு, பூமி, எனக்கு பூனேவில் 10 நாளுக்கு டியூட்டி போட்டிருக்காங்க, நாளைக்கே கிளம்பணும் என்றபடி உள்ளே நுழைந்தான் பிரபஞ்சன். கணவனை நோக்கி ஆவலாக வந்த பூமிகாவின் முகம் சுருங்கியது. அவனிடம் இருந்த கோப்புகளை அமைதியாக வாங்கியவள் எப்போதும் போல அதை அவர்கள் அறையில் வைக்க போனாள். அவள் பின்னாலேயே சென்ற பிரபஞ்சன் அவளை பின்னால் இருந்து அணைத்தான். என்னடி எதுவும் சொல்லாமல் அமைதியாக போற என்றபடி அவள் கழுத்து வளைவில் முகம் புதைத்தான். நீங்க தான் என்னை விட்டு போக போறதா சொல்றீங்க, அதுவும் 10 நாளைக்கு, இதில் நான் சொல்ல என்ன இருக்கு என்றாள் கடுப்புடன். உன்னை விட்டு போக போறதா நான் இப்ப சொன்னேன் என்று அவள் காது மடலை கடித்தான். சட்டென்று திரும்பி, நிஜமாகவா பிரபு, நம்ம எல்லாரும் ஒன்னா போக போறோமா என்றாள் கண்களில் ஆர்வம் மின்ன. எல்லாரும் போய் என்ன செய்வதாம், நீயும் நானும் மட்டும்தான் போக போறோம். இந்த முறை ரயிலில் தனி கோப்பை பதிவு செய்து வைத்திருக்கிறேன். ரயிலிலிருந்து நம்முடைய தேனிலவு ஆரம்பம் என்று அவளை பார்த்து ஒற்றை கண்ணை அடித்தான். உங்க மகனை வைத்துக்கொண்டு தேனிலவா, அதுவும் பூனேவில் என்றால் கேலியாக உதட்டை சுழித்து. எனக்கு பூனேவில் 2 நாள் தான் வேலை, அது முடிந்ததும் காஷ்மீரில் தேனிலவு ஏற்பாடு செய்திருக்கிறேன் என்றவனின் உதடுகள் அவள் காது மடலில் இருந்து கீழிறங்கி கழுத்து வளைவில் ஊர்ந்து வந்து அங்கே குட்டி குட்டி முத்தங்களை கொடுத்து அவளை கிறங்கடித்தன. திட்டமெல்லாம் நல்லா தான் போடுறீங்க, அமுதனுக்கு அமுதூட்டவே நேரம் சரியா இருக்கு, இதில் நமக்கு தேனிலவா என்றால் கிசுகிசுப்பாக. தெரியும், அம்மா தான் நேத்து சொன்னாங்க, அமுதன் நடக்க தொடங்கிட்டான், தாய்ப்பாலை நிறுத்தணும், அதனால உன்னையோ அமுதனையோ உங்க அம்மா வீட்டில் 10 நாளைக்கு விட்டுட்டு வர சொன்னாங்க. அந்த 10 நாளை நமக்காக பயன்படுத்திக்கலாமேன்னு நான் இப்படி ஒரு மாஸ்டர் பிளான் போட்டுட்டேன். எப்படி என் பிளான் என்றான். இப்போது அவன் உதடுகள் அவள் கழுத்து வளைவில் இருந்து கீழிறங்கி அவள் மேடு பள்ளங்களில் முற்றுகையிட்டது. அமுதனை விட்டுட்டு 10 நாளைக்கு நான் எப்படி இருப்பேன், அவனையும் கூட்டிட்டு போவோம் என்றாள் பூமிகா. ஏய் ப்ளீஸ் டி, மறுப்பு சொல்லாமல் வாடி, வேணும்னா 10 நாள் என்பதை 1 வாரமா குறைச்சுப்போம். அமுதன் தான் அம்மாவிடம் சமத்தாக சாப்பிட்டு தூங்குறான் தானே, உன்னை பார்த்தாதான் உன் முந்தானையை விலக்கி ஆட்டம் போடுறான் அவன். அப்ப நானே அவனை விட சமத்து தெரியுமா என்றபடி அவள் முந்தானையை விலக்கி அங்கே முகம் புதைத்தான். அவன் மேலும் முன்னேற துடிக்க, பிரபு விடுங்க அத்தை, இன்னும் கொஞ்ச நேரத்தில் அமுதன் பசிக்கு அலறான்னு சொல்லி கூப்பிடுவாங்க என்று நெளிந்தாள். அப்போ என்னுடன் வருவதற்கு ஓகே சொல்லு.
அப்பதான் விடுவேன் என்று டீல் பேசினான். அதற்குள் அமுதன் பசியில் அழ ஆரம்பிக்க வேதவழி பூமிகா என்று குரல் கொடுத்தார். மகனின் அழுகுரல் கேட்கவும் தானாக ஈரமான அவளின் மேல் சட்டை பார்த்து அவளை மனமே இல்லாமல் விட்டான். பெருமூச்சுடன் நகர்ந்தவனை பாவமாக பார்த்து ஏற்பாடு பண்ணுங்க பிரபு, ஆனால் 4 நாட்கள் தான் என்று சொல்லிவிட்டு மகனை தூக்கி கொள்ள ஓடினாள். பசியாறியதும் தத்தி தத்தி நடந்து தந்தையிடம் வந்தான் குரல் அமுதன். குழந்தையை தூக்கி கொஞ்சியவன், உன் அம்மாவை ஒரு 10 நாளைக்கு அப்பாக்கு விட்டு கொடுறா அமுதா என்று மகனிடம் கெஞ்சி கொண்டிருந்தான். அவனுக்கு என்ன புரிந்ததோ தந்தையின் தலையில் தன் பிஞ்சு கரங்களால் அடித்து விளையாடினான் மகன். சரி அடிக்காதடா, நம்ம 3 பேரும் ஒன்னா ஊருக்கு போவோமா என்று கேட்கவும் பொக்கை வாய்த்திருந்து மழலையாக சிரித்தான் குரல் அமுதன். பாத்தியா உன் பிள்ளைய, உன்னிடம் என்னை நெருங்கவே விட மாட்டேங்கிறான் என்று மனைவியிடம் பொய்யாக அழுத்து கொண்டான். அப்பாவிற்கேற்ற மகன் என்று சொல்லி அவள் இருவரையும் பார்த்து கலகலவென சிரித்தாள் பூமிகா. அன்று மாலை 6:30 மணி சென்னை ரயில் நிலையம். பிரபஞ்சன் தன் மனைவியுடன் புனே செல்வதற்காக சென்னையிலிருந்து கிளம்பிய மும்பை அதிவிரைவு தொடர் வண்டியில் தன் பயணத்தை தொடங்கினான். முதல் வகுப்பு குளிரூட்டப்பட்ட கூஃபையை தங்கள் பயணத்திற்காக பிரத்யேகமாக பதிவு செய்திருந்தான். பிரபஞ்சன் குழந்தை அமுதனுடன் பயணம் செய்யவே முடிவெடுத்திருந்தான். கிளம்பும் போது வேதவழி பேரனை கட்டாயப்படுத்தி தூக்கி வைத்து கொண்டார். நான் மட்டும் தனியா இருக்கணுமா இந்த வீட்டில்? இனி என் பேரன்தான் எனக்கு துணை. எங்கேயாவது போகணும்னா உன் மனைவி அழைச்சிட்டு போ, என் பேரனெல்லாம் உன்னுடன் அனுப்ப முடியாது என்று சொல்லிவிட்டார் கராராக. வேறு வழியில்லாமல் இருவரும் தனியாக கிளம்பி விட்டிருந்தனர். அவர்களின் பிரத்யோக அறைக்குள் வந்ததும் கதவை தாளிட்டவன் மனைவியை அப்படியே தன் உயரத்திற்கு தூக்கி தன் காதல் சதிராட்டத்தை தொடங்கிவிட்டான். அச்சோ விடுங்க, இங்கெல்லாம் வேண்டாம் என்று அவளின் மறுப்பை எல்லாம் தூசியாக தட்டி அவளை தனக்குள் சுருட்டி கொண்டான். காதல் பயணிகளான அந்த இருவரின் காதல் பயணம் அந்த தொடர் வண்டியில் தடையில்லாமல் தொடர்ந்து கொண்டிருந்தது. விற்பனைக்கென்று கூட யாரும் அறை கதவை தட்டி தொலை செய்ய வேண்டாம் என்று அந்த அறையின் முன்பக்கத்தில் எழுதி ஒட்டியிருந்தான் பிரபஞ்சன். ப்ளீஸ் டோன்ட் டிஸ்டர்ப் அஸ் டு சேல்ஸ் ஆர் எனிதிங் எல்ஸ். பயண சீட்டு பரிசோதிக்க வந்த அதிகாரியை அதை பார்த்துவிட்டு மௌன சிரிப்பை உதிர்த்தபடி அவர்களை தொல்லை செய்யாமல் அங்கிருந்து நகர்ந்தார். அதிகாரியே அவர்களை இடையூறு செய்யாமல் கிளம்பி சென்ற பின்பு அங்கே நமக்கு என்ன வேலை, அவர்களுக்கான தனிமையை கொடுத்து நாமும் கிளம்புவோமா? அன்று ஒரு தொடர் வண்டியில் ஆரம்பித்த அவர்களின் காதல் பயணம் இனி வாழ்நாள் முழுவதும் அப்படியே தொடரும். தொடர் வண்டியில் ஒரு காதல் பயணம் உடன் பயணித்த வாசக பயணிகளுக்கு என் நெஞ்சார்ந்த நன்றிகள். மறக்காமல் கதையை பற்றி உங்க கருத்துக்களையும் பொன்னான விருப்பத்தையும் பதிந்து விடுங்கள். நாம் வேறொரு வித்தியாசமான கதைக்காலத்தில் மீண்டும் சந்திப்போம். சுபம். நன்றி. நம்ம சேனலில் போட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரெகுலர் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வேணும்னா பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. பேசும் கதைகளின் குரலாய் நான் மனோசங்கரி.